வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆய்வு எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். பாராளுமன்றம் தொடர்ந்து முடக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? அரசியல் செய்கிறதா காங்கிரஸ்? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி அரசியல் செய்கிறதா என்ற கேள்வியே எழும்ப வேண்டியிருக்கும். கடந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி இந்த பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் துவங்கியது. வரக்கூடிய 13ஆம் தேதி 2 நாட்களுக்குள்ளாக 13ஆம் தேதி இந்த கூட்டத்தொடர் ஒட்டுமொத்தமாக முடிகிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த 24 நாட்களில் இன்றைக்கு 21ஆம் தேதி வரை 21ஆம் நாள் சேர்த்து ஒரு நாளாவது பாராளுமன்றம் ஒழுங்காக கூடியதா, நடந்ததா, தொடர்ந்ததா என்றால் இல்லை. 10 நிமிடத்துக்கு ஒரு முறை ஒத்திவைக்க, 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒத்திவைக்க, 12 மணி வரை, 2 மணி வரை, 4 மணி வரை எல்லாம் ஒத்திவைத்து பார்த்து கடைசி வரைக்கும் மக்களவையும் மாநிலங்களவையும், அதாவது லோக்சபாவும் ராஜ்யசபாவும் நடக்கவே முடியாத வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பல்வேறு சமயங்களில் பல்வேறு காரணங்கள் இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் சொல்லப்பட்டன. பிரதானமாக இருந்த கோரிக்கை என்ன? சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய பிரதேச முதலமைச்சர் வியாபம் ஊழல் முறைகேடு என்று சொல்லப்படுகிறது. அதேபோல ராஜஸ்தான் முதலமைச்சர் வசுந்தரா ராஜே சிந்தியா அவர் லலித் மோடிக்கு உதவி செய்ததாக சொல்லப்பட்டது. அதேபோல இதற்கெல்லாம் முதல் புள்ளியாக துவங்கிய லலித் மோடி துவங்கிய இடத்தில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் பிரச்சனை. சுஷ்மா ஸ்வராஜ், வசுந்தரா ராஜே, வியாப முறைகேட்டில் தொடர்புடைய சொல்லப்படக்கூடிய சிவராஜ் சிங் சௌஹான் இந்த மூன்றும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்க, ஜிஎஸ்டி பில் உள்ளிட்ட பல முக்கியமான பிரச்சனைகள், இந்த நாட்டுடைய ஒட்டுமொத்தமான வரியுடைய ஸ்ட்ரக்சரையே, அந்த கட்டமைப்பையே மாற்றியமைக்கக்கூடிய ஜிஎஸ்டி உள்ளிட்ட முக்கியமான மசோதாக்கள் சட்டமாக அரசியல் சாசன திருத்தமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் நடைமுறை செய்யப்படாமல் இருக்கின்றன. இதில் பாஜக பகிரங்கமாக காங்கிரஸ் கட்சி மீது குற்றம் சாட்டுகிறது. அவர்களுக்கு இந்த 3 பேரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற நோக்கமெல்லாம் அல்ல. ஜிஎஸ்டி வந்துவிடக்கூடாது, அதனால் நாட்டில் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுவிடக்கூடாது, இதனால் காங்கிரஸ் அல்லாத, இன்னும் சொல்ல போனால் நேரு இந்திரா குடும்பத்தினர் அல்லாத வேறு யாரேனும் ஒருத்தர் நிலையான வளர்ச்சி மிகுந்த ஆட்சியை கொடுத்துவிட முடியாது என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக தான் அவர்கள் இப்படி தொடர்ந்து பாராளுமன்றத்தை முடக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண் ஜேட்லி சொல்கிறார். உண்மையான காரணம் இதுதானா? மறுதரப்பில் காங்கிரஸ் கட்சி என்ன சொல்கிறது? கடந்த முறை நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது இதே போல சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட கடுமையான அமளி துமளில் ஏற்படுத்தி பாராளுமன்றத்தை ஒட்டுமொத்தமாக முடக்கி அமைச்சர்களை ராஜினாமா செய்வதற்கு காரணமாக இருந்த பாஜக இன்று வேதம் போதுவது நியாயம் தானா என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். இரண்டு தரப்பில் யார் பக்கம் நியாயம் இருக்கிறது? உண்மையிலேயே அரசியல் செய்வது, பாராளுமன்றத்தை தொடர்ந்து முடக்கி அரசியல் செய்வது காங்கிரஸா பாஜகவா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஊடக பிரிவு தலைவர் திரு கோபண்ணா நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் திரு கனகராஜ் நம்முடைய உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் இருக்கிறார். உங்களை வரவேற்கிற நிகழ்ச்சிக்கு. அதேபோல பாஜகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர் திரு கல்யாண் ராமன் இருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு கோபநாட்டம் தான் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். இன்னும் 1.5 நாள் தான் இருக்கு, 1 நாள் தான் இருக்கு, நாளைக்கு நாளை கழிச்சு பாராளுமன்றம் நடக்குமா அப்படிங்கிற யாருக்கு உத்தரவாதமா தெரியாத நிலைமையில என்ன நடந்தா பாராளுமன்றம் தொடர்ந்து சுமூகமாக அமைதியா நடக்க விடலாம் என்று எத்தனைத்திருக்கிறீர்கள்? கடுமையான ஆதாரங்களோடு குற்றம் சாட்டப்பட்டுள்ள சுஷ்மா ஸ்வராஜ், ராஜஸ்தான் முதலமைச்சர் வசுந்தரா ராஜே சிந்தியா, அதே போல மத்திய பிரதேச முதலமைச்சர் சௌகான், இந்த 3 பேரும் குறைந்தபட்சம் உடனடியாக பதவி விலகும். குறைந்தபட்சம் ரொம்ப அதிகபட்சம் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நான் குற்றச்சாட்டு 6-7 பேர் மேல இருக்கு. அங்க இந்த 3 பேரை முதல்ல நீங்க ராஜினாமா பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே எங்கள் அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு சொன்ன போது இதை விட ரொம்ப ரொம்ப சாதாரண ஆதாரமே இல்லாத குற்றச்சாட்டுகள் சொன்ன போது பவன்குமார் பன்சால் விலகியிருக்கார், சசி தரூர் விலகியிருக்கார், அஸ்வினி குமார் வெளியிருக்கார், அசோக் சவான் முதலமைச்சர் வெளியிருக்கார், மும்பை குண்டுவெடிப்புல எங்கள் விலாஸ்ராவ் தேஷ்முக் முதலமைச்சர் பதவி விலகிறார், உள்துறை அமைச்சராக இருந்த சிவராஜ் பாட்டீல் விலகியிருக்கிறார். ஆக எதிர்க்கட்சிகள் ஒரு கோரிக்கை வைத்து நாடாளுமன்றத்தை போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற போது அந்த கோரிக்கையை ஏற்று எங்கள் அமைச்சர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இவர்கள் யோகியவான்களா? நீங்க சொன்னதுல சிவராஜ் பாட்டீல் மற்றும் அசோக் சவான் அவங்க 2 அமைச்சர்களாக இருந்த, முதலமைச்சராகவும் உள்துறை அமைச்சராக இருந்த போது இவர்கள் மும்பை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தை சரியான முறையில் கையாளல. உள்துறை அமைச்சர் சிவராஜ் பாட்டீல் காலையில மதியம் சாயந்தரம் 3 வேளை 3 டிரெஸ் போட்டு பேட்டி கொடுத்தார் அப்படின்னு கடுமையா நாடு முழுக்க அவ்வளவு பெரிய துயரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தவறு சொல்றேன். புரியுது. இந்த 2 இந்த பிரச்சனை. மற்ற அமைச்சர் எல்லாருமே குற்றச்சாட்டு இருந்தாங்க. இல்ல நான் சொல்றேன், பவன்குமார் பன்சால் என்ன குற்றம் செஞ்சு அவருடைய உறவினர் குமார் என்ன குற்றம்? உறவினர் பவன்குமார் பன்சால் ஒரு உறவினர் ஒரு முறைகேடு ஒன்று ரயில்வே வாரியத்துடைய பதவி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பவன்குமார் ரத்த உறவு தெரிஞ்சவங்க சுத்தமா போயிடல. ஏங்க அவருடைய நாலேஜ் இல்லாமயே அவர் உறவினர் ஒரு தவறு செய்கிறார் என்ற காரணத்திற்காக அந்த அமைச்சர், கேபினெட் அமைச்சர், ரயில்வே அமைச்சர் பதவியை துறந்து இருக்கிறார். இந்த விஷயம் எடுத்துக்கோங்க. இந்த
சுஷ்மா சிவராஜ் செய்திருக்கிற குற்றம் சாதாரண குற்றம் கிடையாது. தேசத்திற்கு விரோதமாக ஒரு பொருளாதார குற்றவாளிக்கு போய் துணை போயிருக்கிறார். இவர் வாங்கி கொடுத்த அந்த பயண ஆவணங்களை வைத்துக் கொண்டு 3 நாள் போர்ச்சுகல் அந்த இருந்திருக்கார். 5ஆம் தேதி 8ஆம் தேதி வாங்கி கொடுத்த அப்படின்னா நம்ம கையில கொண்டு போய் வாங்கி கொடுத்த மாதிரி வாங்கி கொடுத்த உபயோகப்படுத்துறாரு கையால தெரியணும். நான் சொல்ல என்னோட கேள்வி அருண்ஜேட்லி வந்து ஒரு கேள்வி எழுப்புறாரு. எந்த சட்டப்பிரிவின் அடிப்படையில் வசுந்தரா ராஜேவோ சுஷ்மா ஸ்வராஜோ செஞ்சாங்க? ஐபிசி, சிஆர்பிசி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, நான் ராஜினாமா பண்ண சொல்றேன். காங்கிரஸ் கட்சி இதுவரை பதில் சொன்னது. ஒரு சர்வதேச குற்றவாளி, அவருடைய பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்கிறது. அது நிதி அமைச்சகத்துல வந்து குற்றவாளி இல்ல, அவர் இன்டர்போலால தேடப்படுவார். இந்தியா வந்து நோட்டீஸ் கொடுத்திருக்கு. லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்திருக்கு. தாவூத் இப்ராஹிம் வந்து சர்வதேச குற்றவாளி சொல்லலாம். ஏன்னா 1க்கு மேற்பட்ட நாடுகள் தேடிக்கொண்டிருக்கின்றன. நான் சொல்றேன் அது வேற. 20க்கு மேற்பட்ட நோட்டீஸ் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல கொடுத்திருக்கு. அவர் தேடப்படுகிற குற்றவாளி. நம்மளுடைய நிதித்துறை அமைச்சகத்தில் இருக்கிற அமலாக்க பிரிவு அவரை தேடிக்கொண்டிருக்கிறது. சுஷ்மா சிவராஜுக்கு நல்லா தெரியும். சுஷ்மா சிவராஜுக்கு எல்லாமே நல்லா தெரியும். உங்களுக்கு நிச்சயமா தெரியும். இப்பதான் மும்பை நீதிமன்றம் லலித் மோடிக்கு தேடப்படும் குற்றவாளிங்கிற அபிஷியல் ஸ்டேட்டஸ் இப்பதான் கொடுத்திருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் உச்சகட்டத்துக்கு போன பிறகு. இதற்கு முன்னாள் வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு ப்ளூ நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. அவர் வந்து இங்க வரணும், இங்க ஒரு சம்மனுக்கும் வாரண்ட்டுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு தெரியாது. எந்த குற்றம் செய்யாதவருடைய பாஸ்போர்ட் வந்து 2010 மார்ச் மாதம் மும்பை பாஸ்போர்ட் அலுவலகம் ஏன் முடக்கியது, ஏன் ரத்து செய்தது என்று சொல்லவே இல்லை. நீதிமன்றத்தில் அந்த வழக்கிற்கு அது அடுத்த டிவிஷன் பெஞ்ச் வர்றதுக்குள்ளாக இடைப்பட்ட காலத்தில் இவர் வந்து அந்த நேரத்தில் சுஷ்மா சிவராஜ் அவருக்கு பயண ஆவணங்கள் கொடுப்பதால் இரு நாட்டு உறவு எந்த வகையிலும் வந்து சீர்கேட எந்த நிலையும் அடையாது, அதனால் நீங்க பயண ஆவணங்களை கொடுக்கலாம் என்று சொல்லி அவருக்கு வாங்கி கொடுத்தீங்களே. 3 நாள் தான் ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த ஒய்ஃபை பார்த்தாரு. இன்றைக்கு சுற்றுலா பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 11 மாதங்களாக 30 நாடுகளை சுற்றுலா பண்ணிட்டு அவருக்கு உடல்நலம் என்ன அவருக்கு மனைவி கூட லலித் மோடியுடைய மனைவி 8ஆம் தேதி கடந்த 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 2016 வரைக்கும் அந்த பாஸ்போர்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 11 மாதத்துல 32 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செஞ்சு எல்லா ஹாலிடே ரிசார்ட்லயும் போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அவங்க குடும்பத்துல குற்றம் இல்லையா? நம்ம அவரை தேடிட்டு இருக்கோம். வந்து உயர் நீதிமன்றம் அப்புறம் டிவிஷன் பெஞ்சில் போய் அவருக்கு அப்பீல் பண்ணாத அவரை பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றத்தை வந்து சுஷ்மா எல்லாருக்கும் செய்வாங்களா? சுஷ்மா சிவராஜ் அப்படின்னா மனிதாபிமானத்துல என்ன அவங்க என்ன எல்லாருக்கும் உதவி பண்ணிருக்காங்க. கடல் அப்படின்னு திரு கல்யாணராமன் அவங்க வந்து ஒரு கேள்வி ரொம்ப லாஜிக்கா முதல்ல வச்சாங்க. முதல்ல வந்து அவங்க என்ன குற்றம் செஞ்சிருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்க. லலித் மோடி குற்றமே செய்யாதவர் என்றே கொள்ளும், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்க ஏற்கனவே சொன்ன போல பவன்குமார் பன்சாலுடைய பெயரை சொல்லி வேறு யாரோ பணம் வாங்க, அதற்காக இவர் தார்மீக பொறுப்பேற்று நல்லா பாத்துக்கணும். பவன்குமார் பன்சால் 10 பைசா வாங்கல, டெலிபோன் உரையாடல இங்கே லாக் ஆகல, எந்த விஷயமும் செய்யல. அவர் வந்து அவருடைய வேலை பார்த்திருக்காரு. ஒரு உறவினர் வாங்கினார் என்பதற்காக உறவினர் இவருடைய பெயரை பயன்படுத்தினார். இதே பாஜக இதே பாராளுமன்றத்தை முடக்கி அதே பவன்குமார் பன்சால் ராஜினாமா செய்தார். தார்மீகத்தின் அடிப்படையில் தான் பவன்குமார் பன்சால் ராஜினாமா செய்தார். அப்ப இந்த கேஸ்ல உங்கள்கிட்ட தார்மீகம் இருக்கா? கருணை உள்ளம் அளவிலும் பெரிதா இருக்கு. உங்க வந்து சோனியா என்ன செஞ்சிருப்பாங்க, சுமித்ரா மகாஜன் என்ன செஞ்சிருப்பாங்க, சுஷ்மா ஸ்வராஜ் பார்லிமெண்ட்ல கேட்கறாங்க. என் இடத்துல நீங்க இருந்து யோசிச்சு பாருங்க, ஒரு தாயின் உள்ளம் எவ்வளவு. நம்ம வந்து மரண தண்டனை முந்தானே நிறைவேற்றிருக்கோம். தாய் உள்ளம் தங்கை உள்ளம் பார்க்க மாட்டோம். நமக்கு சட்டம் தான் முக்கியம். இதுல முதல்ல சட்டம், அரசியல் சாசனம், தார்மீகம், இந்த 3 ஆங்கிள் இருக்கு. முதல்ல சட்ட ஆங்கிளுக்கு வருவோம். பவன்குமார் பன்சலுக்கு இந்த கிரைம்ல அபட்மெண்ட் இருக்கா இல்லையா? அவருடைய இடத்துல உட்கார்ந்துகிட்டு செய்யக்கூடிய ஒரு குற்றம், ஊழல், அதுல வந்து பவன்குமார் பன்சலுக்கு பங்கு இல்லை அப்படின்னு அவர் பேரை உபயோகப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம் அவருக்கு தெரியாது அப்படின்றது வந்து எவிடன்ஸ் இருக்கா இல்லையான்றது இல்ல. நீங்க இங்க பேசிட்டு இருக்கீங்க, உங்களுடைய உறவினர் வந்து உங்களுடைய பேரை சொன்னார் அப்படின்னா நீங்க வந்து உண்மையில ஷாக் ஆகுங்க. அப்படியே நான் இங்க இருந்தேன்னு சொல்லி சொல்லுவீங்க. இல்ல சார் உங்க பேரை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி உங்களை தூக்கி அரெஸ்ட் பண்ண சொன்னாங்கன்னா அது எப்படி நியாயமா இருக்கும் நீங்க பாக்கணும். அவ்வளவுதான். பவன்குமார் பன்சாலுடைய பெயர் பயன்படுத்தப்பட்டது,
அவர் அவருடைய உறவினர் தான். ஆனால் இதுல இவருக்கு இன்னைக்கு வரைக்கும் பேசப்படல. இன்னைக்கு லாஜிக்னு ஒரு விஷயத்தை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுல வந்து கன்வீனியன்டா ஒரு லிஸ்ட் அவுட் பண்ண 5-6 பேர்ல வந்து பவன்குமார் பன்சலை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க. அசோக் சவான் என்ன பண்ணாரு, மிலிட்டரி டிஃபென்ஸ் லேண்ட் வந்து எந்த இடத்துல சென்சிட்டிவான இடமோ அந்த இடத்துல வந்து பல அடுக்கு மாடி கட்டி கரெக்டா அது வந்து மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கு. அது வந்து விவிஐபி இருந்து தேச துரோகில இருந்து அத்தனை பேர் அங்க வாங்கி வச்சு. அதுக்கு காங்கிரஸ்காரர்கள் காரணமா இல்லையா? இல்ல ஒரு நிமிஷம் அசோக் சவான் நம்ம ஏன் பேசுறோம்? சிவராஜ் பாட்டீல் மேல என்ன ஊழல் குற்றச்சாட்டு இருந்துச்சு சொல்லுங்க. தார்மீக பத்தி நீங்க பேசுனதுனால நான் பேசுறேன். ஏன் சுஷ்மா ஸ்வராஜுக்கு வந்து என்ன குற்றச்சாட்டு கேக்குறீங்க? அருண் ஜேட்லி ரொம்ப பார்லிமெண்ட்ல ரொம்ப லீகலா கேக்குறாரு. என்ன ஐபிசி என்ன சிஆர்பிசி தான் சொல்லுங்க, நான் வந்து கேக்குறேன். ரெண்டு அடிப்படை. அப்ப பவன்குமார் பன்சால நீங்க ராஜினாமா சொல்லி நீங்க கேட்டீங்களே, என்ன அடிப்படை? எப்படிங்க துணை போறது என்ன? என் குடும்பத்தில் என்னுடைய அபிஷியல் ரெசிடென்ஸ்ல உட்கார்ந்துட்டு என் பேரை பயன்படுத்தி வேலை வாங்கி தர, டெண்டர் முடிச்சு தரேன்னு காசு வாங்குறான். என்னுடைய அபிஷியல் ரெசிடென்ஸ் உட்கார்ந்துட்டு அது வந்து அபார்ட்மெண்ட் ஆஃப் கிரைம் கிடையாதா? எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் வந்து எங்க இருக்க எவிடன்ஸ் ரொம்ப நான் எந்த ஊர்ல இருக்கேன்னு தெரியல. இது வந்து கிரைம் கிடையாது. உங்களுக்கு சமீபத்தில் இல்ல ஒரு நிமிஷம் ஒரு வருஷம் அவர் தெரியும். அது அபார்ட்மெண்ட் ஆஃப் கிரைம். வசுந்தரா ராஜே ஒரு ஸ்வோன் அபிடவிட் கொடுக்குறாங்க, கையெழுத்து போட்டு லலித் மோடி சொல்லி யாருக்கும் தெரியாது, இந்தியாவில் சொல்லாதீங்கன்னு சொல்லி நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட் பிரசன்ட் இன் யூகே. என்னங்க இந்த நாட்டுடைய அரசியல் சாசன ரெண்டு பேருமே சுஷ்மா ஸ்வராஜ் அண்ட் வசுந்தராஜே சட்டத்துக்கு விரோதமாக எதுவும் செய்தார்களோ தெரியல, சட்டத்துக்கு தெரியாமல் செய்திருக்கிறார்கள். சட்டத்தில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வருவனமா சுஷ்மா ஸ்வராஜை பொறுத்தவரையில உங்களுடைய லோக்கல் சட்டத்திற்கு உட்பட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் உட்கார்ந்துகிட்டு அவங்க வந்து பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு பாஸ்போர்ட் கொடுக்கற பத்தி நீ டிராவல் பண்ண பாஸ்போர்ட் கிடையாது, டாக்குமெண்ட் ரொம்ப சிம்பிள் கேள்வி கோபநாதுக்கு பதில் சொல்றேன். பாஸ்போர்ட்ங்கிறதே ஒரு டிராவல் டாக்குமெண்ட் தான். அது மூலம் நீங்க வச்சுங்க, உங்களுக்கு தெரியாது. தெரியுங்க, டெம்பரரி டிராவல் டாக்குமெண்ட் அங்க பொறுத்தவரை நான் கேட்க அவங்களை கேட்கற விடுங்க, நீங்க பதில் சொல்லுங்க. அவர்களை அடுத்த கேள்வி நம்ம அப்புறம் கேட்போம். நீங்க பதில் சொல்லுங்க. இது வந்து வேலிட் பாயிண்ட். சரி, நான் பாயிண்டா சொல்றேன், கேள்வி இல்ல. என்ன, ஒரு ஆளுடைய பாஸ்போர்ட்டை முடக்கியாச்சு, அவனுடைய பொண்டாட்டி போர்ச்சுகல்ல கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன். இப்ப வழி சொல்லுங்க நீங்க. அவன் பாடு சார், நாட்டுடைய சிட்டிசனுங்க. எந்த நாட்டுடைய சிட்டிசன்? யாக்கூப் மெம்பருக்கு இந்தியாவுடைய சிட்டிசன். அவன் செத்தானே, அவனை தூக்கல போட்டமே, அவன் சிட்டிசனை பார்த்து விட்டீங்களா என்ன? எதுக்கும் கனெக்டிவிட்டி குற்றவாளி ஒரு குற்றவாளி சார், இவன் எப்படி சிட்டிசனா வந்தா? உங்களுக்கு லலித் மோடி எப்படி தெரியும் சிட்டிசனா தெரியுறாரு? அப்ப ஏன் வந்து உங்களுக்கு ஒரு சிட்டிசனை ஏன் தேடணும்? வந்து சில விஷயங்களை கண்டுக்காம விடுறீங்களான்னு தெரியல. காங்கிரஸ் அரசாங்கம் லலித் மோடியை இங்கிருந்து தப்ப விட்டது. ஒன்னு. இரண்டாவது, கடைசி நிமிடம் வரை பாஸ்போர்ட் கிடைக்கிற வரை ரெட் கார்னர் நோட்டீஸ்க்கு பதிலா ப்ளூ கார்னர் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி நீ எந்த ஊர்ல இருக்கிறது எங்களுக்கு தெரிவிக்கணும், இல்ல இந்த ஊருக்கு வந்திருக்காருன்னு எங்களுக்கு தெரிவிச்சா போதும் அப்படின்னு கதை விட்டது யாரு? காங்கிரஸ்காரர்கள். அந்த ஆளுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்ற சூழ்நிலையில அதுக்கு உதவுறது டெம்பரரி டிராவல் டாக்குமெண்ட் நீங்க தரணும்னு உங்க சட்டத்திட்டம் அனுமதித்தால் செய்யுங்கள் சொல்றதுக்கு எந்த இடத்துல சட்டத்துல சிக்கல் வருது? அனுமதித்தால் செய்யுங்க. அதனால இருநாட்டு உறவுக்கு பாதிப்பு ஏற்படாது. ப்ளூ கார்னர் நோட்டீஸ் பிரிட்டன் கவர்மெண்ட் மதிச்சிருக்கான், இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மதிக்கல. ஏன் இந்த வரி தேவைப்படுச்சு? இந்த பிரச்சனை நீங்க அனுமதி கொடுக்கிற மூலமா இந்த ரெண்டு நாட்டோட அதை சொல்றதுக்கு நீங்க யார் சார்? Then you said that in official capacity. In official capacity ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணப்பட்டா உரிய பதில் சொல்லுங்க. அவங்க வந்து பார்லிமெண்ட்ல சொன்னாங்க, நான் வந்து ஒரு தாயா
நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு கருணையோட செஞ்சோம்னாங்க. அது வந்து பர்சனல் கெபாசிட்டி. இரு நாட்டு உறவுகள் பாதிக்கப்படாது கல்யாண பாண்டே சொல்ல முடியாது. மனிதநேயம் என்பது வேறு, சட்டத்திட்டம் என்பது வேறு. இந்த அரசாங்கம் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு லலித் மோடி மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறது? இன்னைக்கு வந்து வாரண்ட் இஷ்யூ பண்ணது யாருங்க? இந்த அரசாங்கத்துல இப்ப வாரண்ட் இந்த அரசாங்கத்துல இஷ்யூ பண்ண சொன்னாங்களா? பர்சனல் கெபாசிட்டி 5 வருஷம் வாய் மூடி மௌனியாக இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு வந்து கேள்வி கேட்க அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் கேட்க விரும்புறேன். கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடர்ல அந்த ப்ராகிரசிவா உருப்படியா ஓடிட்டு இருந்த நேரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120% வந்து பாராளுமன்ற மக்களை இயங்கிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 102% வந்து ரொம்ப ப்ராகிரசிவா மாநிலங்களை இயங்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 விழுக்காடு கூட மக்களவை இயங்க முடியல. கிட்டத்தட்ட 1 விழுக்காடு கூட மாநிலங்கள் இயங்கல, ஒட்டுமொத்தமா முழங்கி கிடக்கு. அப்ப இதுல பட்ஜெட் கூட தொடரும் போது என்ன பாசிட்டிவான அம்சம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சியெல்லாம் ஒத்துழைச்சு சுமூகமா நடந்துச்சு. இப்ப இந்த சுஷ்மா ஸ்வராஜ் பிரச்சனையை தவிர வேற எதுவுமே இல்லையா? அது ஒரு முக்கியமான காரணமா? இல்ல இப்ப வந்து இவ்வளவு வெகமெண்டா ஒரு முடக்கிறதுக்கான காரணம் என்ன? அந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கும் இந்த மழைக்கால கூட்டத்தொடருக்கு இடையில என்ன நடந்துச்சு? இல்ல, அதாவது காங்கிரஸ் கட்சி வந்து பட்ஜெட் கூட்டத்தொடரும் போது கூட இல்ல அதற்கு முன்பு ஆல்மோஸ்ட் டவுன் அண்ட் அவுட் ஒரு ஸ்டேஜில் இருந்துச்சு. ஏன்னா இந்த அரசுக்கு எதிராக அந்த நேரத்தில் எந்த ஒரு பெரிய ஒரு ஸ்கேமோ ஒரு குற்றச்சாட்டோ இல்ல. என்ன எதிர்பார்த்த அளவுக்கு மாறுதல் வரவில்லை அப்படின்னு மக்களிடையே ஒரு அளவுக்கு வருத்தம் இருந்ததே தவிர பெரிய அளவுல சொல்ற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டு இல்லை. கண்டினியூஸா ஒரே வாரத்துல 2 வாரத்துக்குள்ள உங்களுக்கு சுஷ்மா மேட்டர் வருது, வசுந்தரா மேட்டர் வருது, வியாபம் வருது. வியாபம் இவ்வளவு வருஷமா ஓடிட்டு இருந்தாலும் ஒரு பீக் வருது, ஹைலைட் வருது. இந்த 3 மேட்டர் வந்த உடனே இவங்களுக்கு என்னன்னா ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது, இந்த கவர்மெண்டை எம்பாரஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே வந்து அந்த கணக்கு ராஜ்யசபால பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்ல, என்டிஏக்கு மெஜாரிட்டி இல்லங்கிற அந்த அடிப்படையில தான் இது எல்லாமே நடக்குது. இல்லன்னா உங்களுக்கு பாராளுமன்றத்தில் நீங்க ஸ்டால் பண்ணனாலும் இவென்ச்சுவலா உங்களுக்கு பில்ல ராஜ்யசபால உங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தா அவங்க பாஸ் பண்ணிட்டு போயிட போறாங்க. ஆனால் இந்த முறை ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக என்னுடைய எதிர்பார்ப்பு, ஏன்னா இது 2001ஆம் ஆண்டிலிருந்து பேச்சுவார்த்தைகளிலே நடந்துட்டு இருக்கு. வேரியஸ் 2011 திருப்பி 2007 ஒரு வாட்டி, 2011 ஒரு வாட்டி, இந்த மாதிரி வந்து பல முறை வந்ததுனால காங்கிரசுக்கும் இந்த பில் பாஸ் ஆனால் அந்த கிரெடிட் வந்து பாஜகவுக்கு மட்டும் போகாது, காங்கிரசுக்கும் போகும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வெங்கையா நாயுடு சொல்றாரு. அவங்க பில் அவங்க ஏன் தடுக்கிறாங்கன்னு தெரியல சொல்லி அவரே சொல்றாரு. அவங்க பில் அப்படின்னு அட்மிட் பண்ணிக்கிறார். என்னுடைய எதிர்பார்ப்பு, ஏற்கனவே லோக்சபா பாஸ் பண்ண பில் இது ராஜ்யசபால பாஸ் ஆகணும். இன்னும் 2 நாள் 3 நாள் டைம் இருக்கு. கடைசி நாள் வரைக்கும் இழுத்து விட்டுட்டு ஜிஎஸ்டி பில் மட்டும் பாஸ் நிறைவேற்றப்படும் அப்படிங்கறதா என்னுடைய எதிர்பார்ப்பு. பட் ஆஃப்கோர்ஸ் அது பொலிட்டிக்கலி அது என்ன ஒரு அரசியல் முடிஞ்ச அளவுக்கு தர்ம சங்கடத்தை எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்துருவோம். ஆனால் இந்த இன்னொரு மேட்டர் சுஷ்மா வசுந்தரா வியாபம் மேட்டர்ல குறைந்தபட்சம், அதாவது திரு கல்யாணராமன் சொல்றது ராஜினாமா எந்த சிஆர்பிசி எந்த ஐபிசி அருண்ஜேட்லி கேட்கிறாருங்கிறீங்க. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு விசாரணை நீங்க விசாரிச்சாதான் வந்து அது குற்றம் ஏதாவது இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வசுந்தரா கேஸ்ல வந்து லலித் மோடி வந்து துஷ்யந்த் சிங்குக்கு அந்த கம்பெனிக்கு லோன் கொடுத்திருக்காரு, ஷேர் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் ஏற்கனவே ஆன் ரெக்கார்ட் இருக்கிற விஷயம். ஆதாரமே ஒண்ணுமே இல்லன்னு சொல்றதுக்கு இல்ல. அதுல முறைகேடு எப்படி சொல்ல முடியும்? நீங்க வந்து என்னுடைய நிறுவனத்தை முதலீடு செய்ய முடியும், நான் உங்க நிறுவனத்தை முதலீடு செய்ய. இந்த முதலீடுல முறைகேடுன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்ப நீங்க அந்த அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஜெகன்மோகன் ரெட்டி கேஸ், எல்லா கேஸும் என்ன கேஸ்? ஒரு ஃபேவர் செய்யப்பட்டிருக்கிறது, அதுக்கு பதிலாக இவர் கம்பெனியில 10 ரூபாய் ஷேர 500 ரூபாய்க்கோ 1000 ரூபாய்க்கோ வாங்குறாங்க. இதுதான் எல்லாமே வந்து அந்த ஃபுல் செட் ஆஃப் கேசஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. அதுலயுமே இப்ப இந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்க வருது அப்படின்னா, இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு சகாயம் செய்யறாங்க, பின்னாடி இவருக்கு வருது. இப்ப இந்த 2G கேஸ் உட்பட அவர்கள் ஒரு சகாயம் செய்கிறார்கள், பின்னாடி அவர்களுக்கு வந்து ஒரு சலுகை வருது. இதுல வந்து இவருடைய குடும்பம் வந்து நீண்ட நெடுங்காலமா இருந்துட்டு இருக்கு. இந்த சகாயம் தான் கடைசியா செய்யப்படுது. சோ இது செஞ்சுட்டு அதற்காக ஒரு பண ரீதியாக வரலையே. இல்ல, நீங்க சகாயம் செய்யப்பட்டது முன்பா பின்பா எதுவா இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு விசாரணை வச்சாதானே உங்களுக்கு தெரியும். விசாரணையை நாங்க வைக்க மாட்டோங்கிறது எந்த விதத்துல அங்கதான ஒரு பிரைம் ஆஃபீஸ் பற்றிய கேள்வி வருது. இப்ப வந்து ஒரு விசாரணைக்கு சிபிஐ என்கொயரி வேண்டாம், ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி என்கொயரி வேண்டாம், ஏதோ ஒரு விசாரணை பண்ணுங்களேன். அவங்க விசாரணைக்கான வரம்பு கொடுக்கணும். அந்த வரம்பு என்னன்னு கொடுப்பீங்க? இல்ல, எந்த கேஸ்ல? வசுந்தரா ராஜே கேஸ். வசுந்தராவும் சுஷ்மாவும் வசுந்தரா ராஜே கேஸ்ல ஒண்ணுமே இல்லாத ஒரு கம்பெனிக்கு எதற்காக இன்ஃபிளேட்டட் பிரைஸ்ல ஒருத்தர் ஷேர் வாங்குறாரு? ஒரு வேலையை செய்யாத ஒரு கம்பெனி, ஒரு டம்மி கம்பெனிக்கு ஷேர் வந்து 10 ரூபாய் ஷேர நீங்க 167% பிரீமியம் கொடுத்து நீங்க வாங்குவீங்களா? என்ன காரணத்துக்காக வாங்கியிருக்காங்க? அட்லீஸ்ட் அதையாவது நீங்க என்கொயரி. அதே கேஸ் தானே உங்களுக்கு 2G ஆக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஒரு ஃபேவர் செய்யப்பட்டதுக்கு ஷேர்
இன்ஃபிளேட்டட் பிரைஸ்ல வாங்குறது தான் ஒரு லஞ்சம் கொடுப்பதற்கு நாகரிகமான வழி. அதான் எல்லாரும் பயன்படுத்துறாங்க. சோ அத நீங்க அதுல தப்பே கிடையாது. பிரைமா பேசி அட்லீஸ்ட் ஒரு என்கொயர் பண்ணி என்ன காரணத்தினால இது நடைபெற்றிருக்கு நீங்க கேட்கணும் இல்லையா? நான் ராஜினாமா செய்யணும் செய்ய வேண்டாங்கிறது வேற விஷயம். அதனாலதான் எனக்கு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவே கவர்மெண்ட் இப்ப ஒரு என்கொயரி ஆர்டர் பண்றோம், விசாரணை முடிந்த பிறகு நடவடிக்கை ஏதாவது குற்றம் என்று வந்துதான் நடவடிக்கை எடுப்போம். இல்லைன்னாக்கா காங்கிரசும் ஒரு படி இறங்கி சரி விசாரணைக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், ராஜினாமா வேண்டாம். டிஸ்அக்ரிமெண்ட் என்னன்னா பதவியில் இருக்கிற காலத்தில் இந்த சம்பவம் நடந்திருந்தா குற்றம் சுமத்தலாம். அவங்களுக்குள்ள இருந்த ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள 167% தப்பா சொல்றாங்க, 167 டைம்ஸ் அது அவங்களுக்குள்ள இருக்க இணக்கமான உறவுனால பண்ணும்போது பதவியில் அந்த நபர் இல்லாத காலகட்டத்தில் செய்யும் போது அதை பத்தி கேள்வி கேட்கறதுக்கான உரிமை யாருக்கும் கிடையாது. உரிமை இல்லாம இருக்கலாம். இந்த நாட்டுடைய சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் அது ஒரு எதிர்கட்சி தலைவரா இருந்து அந்த அம்மா இந்த டீல்ல ஏதாவது பண்ண முடியுமா? ஆமா, என்ன பண்ண முடியும்? வசுந்தரராஜ சிந்தியாவையும் சுஷ்மா ஸ்வராஜையும் ஏன் சேர்ந்திருக்காரு? உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. நான் சுஷ்மா மேட்டர்ல நிக்க விரும்பல. உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. ஏன் சுஷ்மா அவர்கிட்ட லலித் மோடிட்ட 2 பேர்ட்ட கையெழுத்து வாங்கிட்டான்னு சொல்ல, யாராவது 2 அல்ல கேட்டு வாங்கிட்டான்னு சொல்ல. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? அந்த பிரிட்டன் கவர்மெண்ட் என்ன எதிர்பார்க்கறா? ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் மாதிரி ஒரு பெரிய ஆள் இருந்தா சொன்னா தான் கவர்மெண்ட் அப்ஜெக்ட் பண்ணாது நாங்க நம்புவோங்கிறதா சொல்றான். அப்ப நான் கேக்குறேன், வசுந்தரராஜ் ஏன் இது யாருக்கும் தெரிந்து விட வேண்டாம் ஏன் எழுதி கையெழுத்து போடுறாங்க? இது அவங்களோட பதில் சொல்றேன். ஏன் தெரிஞ்சிட வேண்டாம்னு சொன்னாங்க? கான்பிடென்ஷியாலிட்டி அக்ரிமெண்ட் யூகே இன்டர்னல் லால வெல் என்ஷ்ரைன்ட். அதனால ஒரு நிமிஷம், பிரிட்டன்ல யாருக்கும் தெரிஞ்சிட வேண்டாம் சொல்லல, அக்ரிமெண்ட்ன்றது ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபேக்டர். ஒன்னும் இல்ல. அதனால நீங்க அவர் சொன்னது அந்த ரகசிய காப்பு பிரமாணம் பிரிட்டன் வரதுக்கு இல்ல, இந்தியாவில யாருக்கும் தெரிஞ்சிட வேண்டாங்க. ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். இந்த போனுடைய விலை 10,000 ரூபான்னு வச்சுப்போம். நீங்க 5 லட்சம் ரூபாய் கொடுத்து போன வாங்குவீங்களா? கொஞ்சம் வெளியே வந்துருவோம். என்ன பதில் சொல்றாரு? கஷ்டத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய நண்பரா இருக்கும் பட்சத்துல என்ன சட்ட சிக்கல் இருக்கு தயவு செஞ்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 2003-2008 வசுந்தரா ராஜே சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ராஜஸ்தான். அப்போ காலகட்டத்தில் பிரிவிலேஜ் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பிஹேவியர் இந்த லலித் மோடி அவர் ப்ரோமோட் பண்ணாங்க. தனி விமானத்துல கொண்டு போய் அருண் சிங் விட்டாரு. இல்ல இது நிறைய ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மேல இந்த மாதிரி சவப்பெட்டி ஊழல் புகார் வந்த போது வாஜ்பாய் அரசுக்கு அவரை பதவி விலக சொல்லக்கூடிய பெருந்தன்மை இருந்தது. பதவி விலகினார். பின்னால் அவர் மீது குற்றச்சாட்டுகள் விளக்கப்பட்டது. காங்கிரஸ் ஆட்சியில சிபிஐ அவர் விடுவித்தது. காங்கிரஸ் ஆட்சியில இவர் பதவியில் அப்புறம் சமரசத்துக்கு பிறகு எதிர்கட்சியோட பேசி திரும்ப கொண்டு வரப்பட்டது. நான் சொன்னேன், அவர் சொன்ன மாதிரி ஒரு குறைந்தபட்சம் ஒரு தற்காலிக நடவடிக்கையாவது. இத்தனைக்கு மோடிக்கு சுஷ்மா நல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அன்றைக்கு மந்திரியாக இருந்தார். இந்த விஷயம் இல்ல, சுஷ்மா மேட்டர் ஒரு இஷ்யூவே கிடையாது. ஊழல் அங்க எது இருக்கா? இல்ல, விட்டுடுங்க. அதுல டெம்பரரி டிராவல் டாக்குமெண்ட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஏர்செல் மேக்சிஸ்லயும் 2Gலயும் பங்காரு லட்சுமணன் மாதிரி யாரும் காசை கையில வாங்கல. கையில யாரும் வாங்கல. இது 27 பக்கம் சுத்தி வந்திருக்குன்னா புகாரே. அவருக்கு அங்க என்ன இருக்கு, அவருக்கு என்ன பங்கு இருக்கு, அங்க பங்கு சுத்திட்டு சிபிஐ சுத்திட்டு இருக்கு. நீங்க கையில காசு வாங்கணுமா? இல்ல இல்ல கேஸ் விடுங்கன்னு சொல்லி ரொம்ப சாதாரண சொல்றீங்க. ஜெகன்மோகன் அவர் அங்க அவங்க இருக்கும்போது 25 வருஷத்துக்கு கோதாவரியில தண்ணீர் எடுக்க ஒரு உரிமை கொடுத்த அடிப்படையில இவருடைய கம்பெனிக்கு இந்தியா சிமெண்ட்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க. இந்த பிரச்சனையில நீங்களும் காங்கிரஸ் உடன்பட்டு நிக்கிறீங்க. ஜிஎஸ்டி ஒரு பிரதானமான ஒரு சிக்கலா இருக்குது. உங்களுடைய நிலைப்பாடும் காங்கிரஸ் நிலைப்பாடும் ஜிஎஸ்டி பில்ல பொறுத்தளவுக்கு ஒன்னா இருக்கு. ஆனா அந்த பார்லிமெண்ட் முடக்கம்ங்கிறது காங்கிரஸ் கூடயே இருந்து பார்லிமெண்ட் தொடர்ந்து முடக்குவதற்கு உடந்தையாக இருந்த திரு சமாஜ்வாடி கட்சியை சேர்ந்த திரு முலாயம் சிங் யாதவ் உட்பட பலர் என்னங்க இது ஒரு நாள் கூட பார்லிமெண்ட் நடக்கிற நாங்க வர்றதுக்கு என்ன அர்த்தங்கிற மாதிரி. சோ இவ்வளவு தூரம் ஏதேனும் ஒரு காரணத்தை முன்னிட்டு முடக்கி கொண்டே இருப்பது சரி நீங்க நினைக்கிறீங்களா?
நான் சொல்றதுக்கு முன்னால முதல்ல நீங்க கேட்டீங்க, திரு அருண்ஜேட்லி கேட்டாரு, எந்த சட்ட பிரிவின் அடிப்படையில் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். சுஷ்மாவா ஒரே ஒரு நிமிஷம் இல்ல, நீங்க அதுக்கு பதிலே இல்லாம இருக்கு. ஒண்ணு, சீதாராம் யெச்சூரி பார்லிமெண்ட்ல சொல்லும்போது சொல்லியிருக்காரு, ஊழல் தடுப்பு சட்டம் பிரிவு 13(1)D சப்டிவிஷன் 3 அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் செக்ஷன் 113B சப்செக்ஷன் 3 அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க முடியும். என்னன்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இப்ப நீங்க கூட என்ன சொன்னீங்க அந்த விஷயத்துல, அதாவது ஒண்ணு, அவருடைய மனைவிக்கு ஆபரேஷன் நடத்தணும்னா இவர் போக வேண்டும் கட்டாயம் என்று சொன்னாங்க. அது இல்லை என்று அந்த நாட்டினுடைய சட்டம் சொல்லுது. ரெண்டாவது, லிமிட்டட் டு தட் டிராவல், அந்த இடத்துக்கு மட்டும் போயிட்டு வர்றதுக்கு அனுமதி கொடுத்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை ஒட்டுமொத்தமா நீக்க வேண்டியதில்லை. மூன்றாவது, இந்தியாவில் எந்த ஒரு பிரச்சனையாகவும் இன்னொரு நாட்டோடு டீல் பண்ணும்போது பாலிசி மேட்டர்ல கவர்மெண்ட் டீல் பண்ணும். அன்றாட நடவடிக்கைகளில் அரசு அதிகாரிகள் அத்தனை பேரையும் பைபாஸ் பண்ணிட்டு சுஷ்மா அவர்கள் இருக்கிறதுனாலதான் இது வருது. ரெண்டாவது, நீங்க இப்ப சொல்றது இந்த சிஸ்டம் இது என்ன இப்படி தடுக்கிறது, நாங்க காங்கிரஸோட சேர்ந்து நிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. அப்கோர்ஸ் காங்கிரஸும் பண்ணாங்க, சமாஜ்வாதியும் பண்ணாங்க, நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராப்ளம் என்னன்னா, நான் இதே மாதிரியான முந்தைய விஷயங்களில் சுஷ்மா ஸ்வராஜ் என்ன பேசினாங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். நவம்பர் 4, 2005 அவங்க சொன்னது, யாருக்கு நீங்க அப்ப சொல்லும்போது, எதிர்க்கட்சிகள் இழுத்த நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் இப்பிரச்சனை குறித்து விசாரணை நடத்திட அரசாங்கம் நேற்று பேசியிருக்கிறது. நட்வர் சிங் அமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகாமல் விசாரணை பாரபட்சமற்ற முறையில் இருக்க முடியாது. இது சேம் சுஷ்மா ஸ்வராஜ் கடந்த காலத்தில் ஒரு அமைச்சர் மீது விசாரணை நடக்க வேண்டும் என்றால் அவர் பதவி விலகியே தீர வேண்டும் என்று அவங்க சொன்னாங்க. இல்ல, நட்வர் சிங் மீதான குற்றச்சாட்டுக்கு இந்த குற்றச்சாட்டு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நட்வர் சிங் எண்ணெய் பேர ஊழல் வழக்குல நேரடியாக ஈரானோட ஈராக்குள்ள தொடர்பு வச்சிருந்தாரு. அவருடைய மகன், வேற யாரும் கிடையாது, அவருடைய மகனே அந்த நிறுவனம் நடத்திட்டு அவர் அந்த கூப்பன்லாம் சதாம் ஹுசேன் உட்பட பலர்கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நேரடியாக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் இந்த அளவுக்கு வெகமெண்டான எதிர்ப்பு சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நட்வர் சிங் நீக்கப்பட்டாங்க. என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். இவ்வளவு கடுமையான எதிர்ப்பு கிளம்புவதற்கு முன்னாடியே நட்வர் சிங் சர்வ ஜாக்கிரதையாக உடனடியாக அத்தனை பொருட்களும் நீக்கப்பட்டாங்க. நான் இது சுஷ்மாவோட ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொல்றேன். நவம்பர் 4, 2005 அதுல பெருசா காட்டுறதுக்கு என்னங்க இருக்கு? சரியான வாதத்தை வைத்திருக்கிறார்கள். நட்வர் சிங் நீக்கப்பட்டிருக்கிறார். முடிஞ்சு போச்சு. நீங்க பேசும்போது இப்ப பாராளுமன்றத்தில் ஜனநாயகத்தை பத்தி நம்ம பிறகு பேசுவோம். இங்க பேசும்போது கூட நீங்க இவ்வளவு நேரம் பேசுகிற போதும் நான் ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன்னா உங்க கருத்தை நீங்க சொல்ல போறீங்க, என் கருத்தை நான் சொல்ல போறேன். இதுலயே நீங்க இவ்வளவு சொல்லுங்க, நீங்க தாராளமா சொல்லுங்க. அப்பப்ப அந்த சப்ஜெக்ட் நான் வந்துட்டு அவ்வளவுதான். நட்வர் சிங் கம்பாரிசன் கிடையாதுன்னு சொன்ன அவ்வளவுதான். அதே போல நட்வர் சிங் மட்டும் இல்ல, அதுக்கு பின்னால 2012 சுஷ்மா சொல்லியிருக்காங்க, அவர்களுக்கு எண்ணிக்கை அதிகம், ஆயினும் எண்ணிக்கை அதிகமாகிறது இருக்கிறது என்பதற்காகவே அது நாட்டை சூறையாடுவதற்கு உரிமம் கொடுத்ததாக ஆகிவிடாது. நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் செய்வது என்பதும் இதர பல வடிவங்களைப் போலவே ஜனநாயகத்தின் ஒரு வடிவம் தான். இப்ப காங்கிரஸ் கட்சி பிரதானமா முடக்கிறதுக்கான காரணமா சொல்லக்கூடிய விஷயம் இந்த 2 அமைச்சர்கள், 2 முதல்வர்கள், ஒரு அமைச்சருக்கான ஒரு விஷயம். அதே கொள்கையை தான் நீங்க வச்சிருக்கீங்களா? இல்ல ஜிஎஸ்டி ஒரு பிரச்சனை, இதை விவாதத்துக்குள்ள இது தேச விரோதமா இருக்கு, இது மாநிலங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கலங்கிறக்கா சொல்றீங்களா? நீங்களும் அதே காரணம் தான் முன்வைக்கிறீங்களா? இல்ல, ப்ராப்ளம் என்னன்னா, இந்த 3 அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அரசாங்கம் அவங்களோட பதவி விலக சொல்லிட்டு விசாரணை நடத்தட்டும். உண்மையிலேயே இதுல அக்கறை இருந்தால் அவங்க அதைத்தானே செய்யணும். அதை ஏன் செய்ய மாட்டேன்றாங்க? கடந்த காலத்துல நான் என்ன கேட்கிறேன், நீங்க இன்னைக்கு ரொம்ப இதா கூட சொன்னீங்க, இவ்வளவு நாள் ஆகி போச்சு, இத்தனை நாள் அப்படின்னு. 21 நாள் முடிஞ்சு வச்சு 2 நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி, ஆகஸ்ட் 8 இருந்து செப்டம்பர் 7, 2012 29 நாள் நடந்திருக்கு. 100 மணி நேரம் லோக்சபா கூடியிருக்கு. அதுதான் 122% பிரமாதம் அவர் பண்ணிருக்கு மக்களவை, 102% மாநிலங்களவை பண்ணிருக்கு. அப்ப என்னன்னா, இதுல இருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, எதிர்க்கட்சிகளை பொறுத்த அளவில் நீங்க இந்த அரசாங்கம் வேற எந்த பிரச்சனையும் இல்லாத போது 100% இல்ல 150% இருந்தாலும் ஒத்துழைக்க முடிந்திருக்கிறது. நீங்க
ஆனால் அதே சமயத்தில் நீங்க கூட சொன்னீங்க 600 கோடி வேஸ்ட் அப்படின்னு. 1800 கோடியை திருடிய ஒருத்தரும் இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு வியாபித்திருக்கிற வியாபம் ஊழலையும் நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா, அப்போ இந்த 1800 கோடியவும் அல்லது சில லட்சம் கோடிகளையும் அப்படியே விட்டுட்டு இந்த 600 கோடியை மட்டும் சொல்வது என்பது எப்படி சரியா? நான் திரு கோபநாட்டை கேட்க விரும்புறேன். இது வந்து இன்னைக்கு சபாநாயகர் சொல்லியிருக்காங்க, ஒரு 50 பேர் நீங்க இருந்துகிட்டு ஒரு 500 பேருடைய உரிமையை நீங்க பறிச்சிட்டு இருக்கீங்க, வந்து ஒரு அவையுடைய நடுவுல வெள்ள ஹவுஸ் வந்து நீங்க வந்து கோஷம் போட்டே இருந்தா முடிஞ்சு வச்சான்னு கேட்கறாங்க. அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுமா இல்லையா? மக்களுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருக்கும் சார்ந்த உங்களுடைய கோரிக்கையை நீங்க வலுவா அனுப்பிட்டீங்க. எல்லா ஊடகங்களையும் இது விவாதிச்சிருச்சு. சுஷ்மா ஸ்வராஜ் பற்றியும் வசுந்தரா பற்றி விவாதிக்காத சாமானியனே கிடையாது. இவ்வளவு தூரம் கொண்டதுக்கு அப்புறம் நீங்க அடுத்த நகரணும்ல. இல்ல கடந்த 2015 அந்த பட்ஜெட் செஷன் அப்போ கிட்டத்தட்ட லோக்சபா 123%, ராஜ்யசபா 101%, 15 வருடங்களில் மிக மிக அதிக அளவில் ப்ரொடக்டிவாக செயல்பட்ட ஒரு செஷன். அதற்கு நாங்கள் ஒத்துழைத்தோம். கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே எதிர்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் அல்ல. அடுத்து அதே நேரத்தில் 2010 மக்களவை ஒரு இது சொல்றேன், 25 வருஷத்துல மிக மிக மோசமான ஒரு கூட்டத்தொடர் என்று சொன்னால் அதைத்தான் சொல்லணும். அன்றைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்த போது பாஜக நாடாளுமன்றத்தை முடக்கியது. அன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா லோக்சபா வெறும் 7 மணி 37 நிமிஷம் 5.5% தான் அவைலபிள் டைம்ல ஒர்க் பண்ணிருக்கு. ராஜ்யசபா 2 மணி நேரம் 44 நிமிஷம் 2.4%. இது யார் காரணம்? பாஜக காரணம். அப்ப இப்ப யார் காரணம்? நான் சொல்றேன், முடக்கினா அன்னைக்கு பாஜக இன்னைக்கு யார் காரணம்? அன்னைக்கு முடக்கினா போன செஷனை நாங்க ப்ரொடக்டிவா நடத்தோம். இந்த செஷன் எங்க நோக்கம் என்ன என்று ஒண்ணு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்றதுல வரேன் நானு. கடந்த முறை முடக்கியது பாஜக, வீணாக்கிட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்ப இந்த முறை வீணாக்கியது நான் சொல்றேன். இந்த 15வது மக்களவையை ஓவரால் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க ஆட்சி செய்த போது 2009 2014 மொத்தம் 350 நாட்கள் தான் நாங்க பணியாற்றி இருக்கோம். கடந்த காலத்துல 52 57 67 நாடாளுமன்றத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சராசரி 600 நாள் பணியாற்றி இருக்கு நாடாளுமன்றம். அந்த வகையில் தான் எங்க நாடாளுமன்றத்தை இவர்கள் முடக்குகிற காரணத்தினாலே நிறைய நாட்கள் பணியாற்ற முடியல. நீங்க திரு கோபனா, நீங்க வந்து ரொம்ப அழகா வந்து அவங்களை சார்ஜ் பண்றீங்க, அவங்க தான் முடக்குனாங்கன்னு. அப்ப இந்த முறை முடக்குறதுக்கு யார் பொறுப்பு இருக்கு? இந்த தடவை உங்களுக்கு ஒரு தார்மீகம் இருக்குன்னு இப்ப சொன்னீங்க, அவங்களுக்கு ஒரு தார்மீகம் அப்ப இருக்கும்ல? இல்ல, கடந்த காலத்தில் அடிப்படை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் அஸ்வினி குமார், பவன்குமார் அதேதான் சொல்றாரு. குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரங்கள் சிஏஜி ஊழலை பற்றி பேச முடியுமா? பேச முடியாது. சிஏஜி ஊழலை பற்றி பேச முடியாது. ஐயோ, நான் சொல்றேன் ஏற்படுற நிரூபிச்சு பேச விடுங்க. 2G பொறுத்த வரைக்கும் சிஏஜி அறிக்கை வந்து வருவாய் இழப்பு, அதாவது நாடாளுமன்றத்தின் ஒப்புதலோடு வழங்கப்படுகிற பணத்தை உரிய முறையில் செலவு செஞ்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர சிஏஜி ஊழலை பற்றி பேசுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது. சிஏஜி ஊழல் பற்றி சிஏஜி அறிக்கையை வச்சு எந்த அமைச்சரும் ராஜினாமா பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா இனிமே இந்த நாட்டில் எந்த அமைச்சரும் நீண்ட நாட்கள் ஒரு விஷயம் கேளுங்க. அதாவது உங்களுக்கு தெரியாது கிடையாது, ஒரு சிஏஜி அறிக்கை அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்துவது வேற, முறைகேடு செய்வது வேற. இல்ல, அவர் சொல்றாரு முன்னாடி வருவதற்கே முதலிடம் சொல்லி திடீர்னு தேதியை மாத்துறாங்க. அது 11 அவர் வந்து அந்த டெண்டரை பத்தி கம்ப்ளீட்டா பேசுறாரு. நான் சொல்றது கேளுங்க. நான் என்ன சொல்றேன், அதுல முறைகேடுகள் நடந்ததா இல்லையா என்பதை நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. ஆனா சிஏஜி அந்த உரிமை கிடையாது. சிஏஜி ஊழலை பற்றி பேச முடியாது. சிஏஜி ஊழல் பத்தியே பேசல, சிஏஜி ஊழல் பத்தி பேசல. வருவாய் இழப்பை பத்தி சொல்றாங்க. வருவாய் இழப்பு எப்படி சொல்றான்? ஊகத்தின் அடிப்படையில் நீ இந்த அணுகுமுறையை கையாளாமல் இந்த அணுகுமுறையை கையாண்டு பேசுறாங்க. மரியாதை செய்யப்படும் போது அது நிரூபிக்க காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வந்து மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்காரு, நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா நாங்க வந்து ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்து சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து சம்மதிக்கவே மாட்டேன்றாங்க சுமித்ரா மகாஜன். ஆனா இந்த விவாதம் பண்ண வேண்டிய வரிசையில கடைசியில் இருக்கக்கூடிய லலித் மோடி கேஸ் எடுத்து இன்னைக்கு விவாதம் பண்றதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. சுமித்ரா மகாஜனுக்கே அந்த எண்ணம் இல்ல. ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்தா என்ன பிரச்சனை? ஓட்டெடுப்பு கொடுக்க வேண்டி வரலாம், நாங்கள் ஓட்டெடுப்பு கோரலாம், ஓட்டெடுப்பு வந்தா தர்ம சங்கடம் வரும், தேவையில்லை நினைக்கிறாங்க. சோ காங்கிரஸ் கட்சி விவாதத்துக்கு தயாரா இருக்கிறது. என்ன சொல்றாங்க, இந்த பிரிவின்படி விவாதம் பண்ண சொல்லி ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வராங்க. சமைக்கல தயக்கம் பாஜகவுக்கு பாருங்க.
முதல்ல இது வந்து பிரச்சனைக்குரிய பிரச்சனையே கிடையாதுன்றதுதான் எங்களுடைய வாதம். அதனால அதுக்கு பிரியாரிட்டி கொடுக்க முடியாதுன்றதுனாலதான் இந்த மாதிரி ஒரு முடிவு கொடுக்க முடியாது. அதனால பாஜகவுக்கு இழப்பு இல்ல, இந்த நாட்டு மக்களுக்கு இழப்பு. அதை புரிஞ்சுக்கங்க. 600 கோடி இழப்பு இல்லை, அதை விட பல மடங்கு அதிகம். நீங்க வெறும் அந்த காஸ்ட் ஆஃப் ரன்னிங் இந்த பார்லிமெண்ட் கணக்கு கிடையாதுங்க. ஒரு மசோதா வந்து நிறைவேற்றப்பட வேண்டும், அது 2 ஆண்டு காலம் நிறைவேற்றப்படாமல் இருந்தால் அதுல ஆயிரக்கணக்கான கோடி நாட்டுக்கு இழப்பு. தயவு செய்து வந்து நம்ம 500 கோடி 400 கோடி 8 கோடி ஒரு மணி நேரத்துக்கு மல்டிப்ளை பண்ணி அது தயவு செய்து விஷயம் வந்து தலை போற விஷயம் கிடையாது. ஆன் தி கான்ட்ரரி ஜிஎஸ்டி பில் கொண்டு வருதுன்றது தலை போற விஷயம். இந்த நாட்டுல அவங்களுடைய கேள்வி என்ன, நீங்க வந்து ஒரு முறைகேடு பண்ணிட்டு அதெல்லாம் விடுங்க, அடுத்த விஷயம் பேசுனா ஒத்துக்க முடியாது. வார்த்தையை வந்து முதல்ல திருத்துங்க. அவங்க சொன்ன முறைகேடெல்லாம் கிடையாது, முறைகேடு கூட கிடையாது. உங்களும் படிக்கிறேன், நீங்க வந்து என்ன விட நல்லாவே பேசுறீங்க. முறைகேடு இல்ல அப்படின்னா சுஷ்மா ஸ்வராஜ் வந்து ரகசியமா கொடுக்க வேண்டியதில்ல, இரு நாட்டு உறவு பாதிக்காம சொல்ல வேண்டியதில்ல. ரகசியமே ஒண்ணும் இல்ல. என்ன ரகசியம் இருக்கு இதுல? இந்திரா காந்தி செத்து போயிட்டாங்களோ கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்றது சொல்லுங்க. வசுந்தரா ராஜே வந்து எதுக்கு வந்து யாருக்கு தெரிஞ்சிருவாங்க எழுதும் போதே இதுல வந்து அவங்க வந்து சுஷ்மா ஸ்வராஜை பத்தி பேசுனீங்க. அதுல வந்து இரு நாடுகளுக்கு இடையிலான ஒரு கம்யூனிகேஷன் அது. அதை பேஸ் பண்ணி ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது. வார்த்தை மாற்றி மாற்றி போறீங்க. ஒரு தனிநபர் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இரு நாட்டு உறவை தன்னுடைய நலனுக்காக பயன்படுத்திக் கொண்டது. லலித் மோடிக்கும் சுஷ்மா ஸ்வராஜுக்கும் 20 ஆண்டு பழக்கம். அவங்க 20 ஆண்டு குடும்ப நட்பை, குடும்ப உறவை, தன்னுடைய சொந்த நலன் விஷயத்தை அரசாங்கத்துடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்காங்க. செக்ரட்டரிக்கு தெரியாது, மினிஸ்டர் ஆஃப் செக்ரட்டரிக்கு தெரியாது. இந்த மினிஸ்டர் வந்து ஹையஸ்ட் அத்தாரிட்டி வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் தாங்க. ஒரு கோப்பு நடந்தால் கூட செக்ஷன் ஆபீசர் வரணும். செக்ஷன் ஆபீசர் வரணும். விஷயமா இது? எந்த ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஃபைல்லையும் நோட்டிங் இருக்கிறதா இந்த மாதிரி மினிஸ்டர் தெரியாது சொல்லிட்டாங்க. தெளிவா சொல்லிட்டு ஒரு கலெக்டரே கூட தன்னுடைய மகன் என்றுதான் தெரிந்தாலும் ஜாதி சான்றிதழ் அவருக்கு கொடுத்தார்னா அது செல்லுபடி ஆகாது. அது தாசில்தார் தான் கொடுக்கணும். எனவே இது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா 26 வயசுல இருந்து மினிஸ்டரா இருக்கிற ஒருத்தருக்கு தெரியவே தெரியாதுன்னு யாரும், அது தற்செயலானதா இல்ல வந்து யூ லலிதனுடைய ஜூனியரா இருக்கக்கூடிய சுஷ்மா ஸ்வராஜினுடைய மகள் ஆஜரான கேஸ்ல பாஸ்போர்ட்டை ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னது தற்செயலானதா? அதுக்கு பின்னால ஓராண்டு காலம் கற்பிக்கிறீங்களா? இல்ல அதற்கு என்னவா இருக்கு? இல்ல, முறைகேடும் ஊழலும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர், அதாவது அவர் நலனை பாதுகாப்பதற்காக இந்தியாவினுடைய நலனை விட்டுக் கொடுத்தது என்கிற பிரச்சனை அதுக்குள்ள இருக்கு. அதற்கு பின்னால் ஓராண்டு காலம் நீங்க இன்னைக்கு ரெட் நோட்டீஸ் கொடுத்தாங்க, ஒயிட் நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஆனா ஓராண்டு காலம் அந்த பாஸ்போர்ட் முடக்கத்தை ரத்து செய்த நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக ஒரு நாள் கூட நீங்க அப்பீல் பண்ணல. அதுக்கு அவசியம் இல்ல. என்ன இதுவரை வந்து ப்ளூ கார்னர் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி பாஸ்போர்ட் ரிவோக் பண்ணிருக்கு. இந்த சூழ்நிலையில மத்திய அரசு இவ்வளவு மென்மையான போக்கை கடைபிடித்தால் நீதிமன்றம் வெளியிட்டோம். மத்திய அரசு தான் எதிர்க்கணும். ஏன் இந்த பாஸ்போர்ட் கடைபிடிக்கவில்லை? என்ன அதனாலதான் இன்னைக்கு வந்து ரெட் கார்னர் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்கு. அதன் மூலமாக லலித் மோடி இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுவார். நீதிமன்றம் இந்த இடத்துல லலித் மோடியை நான் திரும்ப அனுப்ப மாட்டேன்னு யூகே அடம் பிடிச்சாலும் ராஜ்ய உறவுக்குள்ள பரஸ்பர பிரச்சனை. அவர் பாஸ்போர்ட் வந்து ஜூலை 2014 ரிட்டர்ன் ஆகுது. எப்ப அவங்க அந்த கோர்ட் ரூலிங்க்கு அகேன்ஸ்டா ஏன் ஒரு மேல்முறையீடு ஏன் செய்ய? சிதம்பரம் அப்பயே கேள்வி எழுப்பினார். அது ரொம்ப அழகான கேள்வி எழுப்பினார். சிதம்பரம் எழுப்பினா அதுக்கு பதில் கிடைக்கல. நான் திரு கனகராஜ் கேட்க விரும்புறேன். இந்த விஷயத்துல இது தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகும்போது ஜிஎஸ்டி பில் வந்து ஒரு இந்தியாவுடைய வரி வடிவங்கள்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய விஷயம். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்ல வந்து ஒரே வருமா வரப்போது பல சிக்கல்கள், குழப்பங்கள், விலைவாசி, இது எல்லாத்திலயும் மாற்றம் வரும். விலைவாசி குறையும்னு ஒரே பிடி அடிக்கிறாங்க. அதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? இல்ல, இதுல எல்லாம் அதாவது பாராளுமன்றம் முறையாக நடக்க வேண்டும்,
அதுல இந்த மாதிரியான முக்கியமான சட்டங்கள்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது முக்கியம். இப்படி நான் நிறைவேற்றப்படணுங்கிறத இதை பிணை கைதியாக வைத்துக்கொண்டு நான் எது வேண்டுமானாலும் செய்வேன், யாரும் எங்களை கேள்வி கேட்க முடியாது, நாங்க ரிசைன் பண்ண மாட்டோம், நீ இதெல்லாம் நிறைவேறணும்னா நான் இதை செய்யறதுக்கெல்லாம் நீ அனுமதி என்று கேட்பது எந்த வகையில் நியாயம்? இல்ல, உங்களுக்கு தெரியும், ஒரு அரசு என்பது ஒரே ஒரு பிரச்சனையில் நிக்க முடியாது. ஜிஎஸ்டி பிரச்சனை வரும், வெளிநாட்டு பிரச்சனை வரும், பாகிஸ்தான் சண்டைக்கு வருவான், இலங்கையில தேர்தல் முடிவுகள் மாறி வரும், இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். யூ ஹேவ் டு மூவ் ஆன். நீங்க இதை முடிச்சுட்டு தான் அதை முடிச்சுட்டு தான் நாடு தம்பிச்சு போகும். இதே ஜிஎஸ்டி பில் ஒரு சட்டம் இல்ல, ஒரு அரசியல் சாசனம். வரி ஸ்ட்ரக்சர்ல மாற்றம் கொண்டு வர போறீங்க, கரெக்ட். இதுல பல மாநிலங்களுக்குள்ளும் கருத்து வேறுபாடு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், நிறைவேறிச்சு இதே ஆர்குமெண்ட் நீங்க எதுக்கெல்லாம் வச்சீங்கன்னு கடந்த காலத்துல யோசிச்சு பாருங்க. நீங்க இன்சூரன்ஸ் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, சித்தாந்தம் பேசக்கூடிய கட்சி, காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் அரசியல் முன்வருத்தம் இருக்கு, பண்ணிட்டே போறாங்க, வச்சுக்க ரைட். ஓகே, இன்னைக்கு அவங்க தப்பு பண்ணாங்க, நேத்து அவங்க தப்பு பண்ணாங்க. நாங்க நீங்க இந்த நாட்டுடைய நலனை முன்னிறுத்த வேண்டிய வரி வடிவத்தில் குறிப்பா உங்களுக்கு தான் அதிகமான ஸ்டேக் இருக்கு. நீங்க தான் இதுல அதிகமா தலையிடுவீங்க, அதிகமா சொல்லுவீங்க. இது ஒட்டுமொத்த நாட்டில் ஜிஎஸ்டி வரிங்கிறது ஒரே வரியா மாறும்போது இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதுல லாபமா நட்டமா தமிழ்நாடு அதிருப்தி தெரிவிக்குது, திமுக அதிருப்தி தெரிவிக்குது, சில கட்சிகள் ஆதரிக்கிறாங்க. இதை பத்தியே பேசாம நீங்க சும்மா சுஷ்மா 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 சும்மா சும்மா சொல்லிட்டே இருந்தோம். இப்ப மட்டும் நீங்க அதைத்தான் நான் சொல்றேன். இந்த அரசாங்கம் நான் எந்தவித கன்சென்சஸுக்கும் வரமாட்டேன், நான் நினைக்கிறத அமல்படுத்த. நான் அதனாலதான் உங்கள்கிட்ட வேற சில விஷயங்களை நீங்க கவனத்தில் எடுத்தீங்கன்னா தான் எனக்கு தெரியும். ஒண்ணு, இன்சூரன்ஸ்ல அந்நிய மூலதனத்தை இவ்வளவு அதிகப்படுத்தினா உடனடியா கொட்டிரும் சொல்லி நீங்க அவசர சட்டம் கொண்டு வந்தீங்க. ஒரு நயா பைசா, சிங்கிள் நயா பைசா வந்திருக்கா? லேண்ட் 4 நாள் வந்துடாதுல்ல. அதையே அவசர சட்டமாக கொண்டு வந்து போட்டு இப்ப 6 மாசம் 8 மாசம் ஆக போற பின்னணியிலையும் ஒண்ணு இல்ல. இல்ல சார், வெளிநாட்டுல அக்சஸ் பண்ணும் சார். உங்களுக்கு தெரியாது, நிறைய ப்ராசஸ் அவங்க பாப்பான் போவான், ஒத்துருமா, இந்தியால மாறுமா. ஜிஎஸ்டியே எடுத்துக்கிட்டா கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட 14 ஆண்டு காலம் ஏற்கனவே விவாதம். நீங்க விவாதத்துக்கு ஒரு டைம் ஃப்ரேம், ஒரு வரையறை வச்சுதான் பண்ண முடியும். நீங்க அதாவது 50 வருஷம் கூட விவாதிக்கலாமே நீங்க. சோ இதுல பெரும்பாலான விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு விட்டன. இதுல ஒரு காம்ப்ரமைஸ், இது ஐடியல் ஜிஎஸ்டி பில் கிடையாது. இல்ல, ஒரே அதாவது ஐடியல் ஜிஎஸ்டி பில்லாக கிடையாது. இதுல சென்ட்ரல் ஜிஎஸ்டி காம்பனன்ட் இருக்கு, ஸ்டேட் ஜிஎஸ்டி காம்பனன்ட் இருக்கு. அதனால அந்த இன்டர்ஸ்டேட் மூவ்மெண்ட்டுக்கு சென்டர் தனியா வாங்க போறாங்க. ஸ்டேட் இதுல பெரிய பிரச்சனை, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு என்ன பிரச்சனைனா, பெரிய உற்பத்தி மாநிலங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். நேரடி ஏற்றுமதி பெரிய பிரச்சனை என்னன்னா, வாட் இஸ் பீயிங் மேனுஃபேக்சர் அட் தி பாயிண்ட் ஆஃப் மேனுஃபேக்சர் செய்யற டாக்ஸ், போடுற டாக்ஸ் பாயிண்ட் ஆஃப் கன்சம்ஷனுக்கு மாத்துறாங்க. சோ பெரிய உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு, இந்த மாநிலங்கள் தான் பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இங்கதான் உற்பத்தி அதிகம், இண்டஸ்ட்ரி அதிகம். சின்ன மாநிலங்களுக்கு பிளஸ் மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல நீங்கள் மேகாலயாவாக இருந்து உங்களுக்கு தொழில்துறை ரொம்ப சின்னதாக இருந்தாலும் சரி, நீங்க மகாராஷ்டிராவா இருந்து ஒரு பெரிய எல்லாருக்கும் ஒரே ஓட்டு தான். சோ இது பிளஸ் 1/3 வீட்டோ பவர் சென்டருக்கு இருக்கு. சோ இதெல்லாம் பிரச்சனைகள். ஆனால் மாநில உரிமைகளை கேள்விக்குள்ளாகக்கூடிய விஷயமா இருக்குது ஓரளவுக்கு. ஆனால் நிச்சயமாக இது ஓவராலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் உங்களுக்கு சென்ட்ரல் எக்ஸைஸ் சர்வீஸ் டாக்ஸ் எடுத்து வரிகள் இருக்கக்கூடிய குழப்பம் நீங்க அதுல மாற்றுறது. பட் நிச்சயமா இது இன்னும் கூட பல வரிகள் தொடருது. விலைவாசியும் குறையும். மதுவை வெளியே கொண்டு வந்திருக்காங்க, சிகரெட்டை பாதி வச்சிருக்காங்க, பெட்ரோலை மீதி வச்சிருக்காங்க. மாறி மாறி இருக்கும்போது இதுதான் மேஜர் ரெவென்யூ. இதுதான் இந்த 3 தான் இந்தியாவுக்கும் மாநிலங்களுக்கும் பெரும் வருமானம் கொடுக்குறது. இந்த 3மே தனியா வெளியே நிக்கி, இதுக்கு தனி டாக்ஸ் வெட்டு கூட 90,000 கோடி சுமார் ஒரு ஆண்டுக்கு இதனால பெனிஃபிட் வரும் நாட்டுக்கு அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. அது வருமா வராதாங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். பட் ஜிஎஸ்டி ஓவரால் நிச்சயமாக சரியான பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. சுருக்கமா உங்களுடைய ஜிஎஸ்டி பில் நீங்க கொண்டு நீங்களே கழுத்திருக்கலாம். இல்ல ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா என்பது 2010 நிதியமைச்சர் சிதம்பரம் கொண்டு வந்து ஒவ்வொரு செஷன்லயும் நாங்க முயற்சி பண்ணுவோம், இதே மாதிரி பண்ணுவோம். ஆனா புண்ணியவாங்க பாஜக அதை முடக்கிக்கிட்டே ஏதோ ஒரு காரணம் காட்டி நாடாளுமன்றத்தை செயலிழக்க செய்து அந்த மசோதா நிறைவேற முடியாமல் போச்சு. 3 ஆண்டுகள் நாங்கள் போராடினோம். அப்பொழுது அக்கறை காட்டாத பாஜக இப்போ திடீர்னு ஜிஎஸ்டி மீது அக்கறை காட்டி அதன் மூலமாக ஊழல் செய்த, முறைகேடுகளில் ஈடுபட்ட, ஆதாரத்தோடு இன்றைக்கு சிக்கிக் கொண்டிருக்கிற அமைச்சர்களை பாதுகாப்பதற்கு அவர்களை மறைத்துவிட்டு ஜிஎஸ்டி போர்வையில தப்பிடலாம் நினைக்கிறாங்க. அதை நாடாளுமன்றத்தில் அனுமதிக்க. உங்களுடைய சுருக்கமான பதில் திரு கல்யாணராமன், இது
ஆரம்ப காலத்துல நரேந்திர மோடியே கூட இந்த ஜிஎஸ்டி எதிர்த்தார். அவ்வளவு பெரிய குழப்பங்கள் இருந்து தமிழ்நாடு வந்து ஒரு கட்டத்தில் ஆதரிச்சது, பிறகு எதிர்த்தது. ஒரு காம்ப்ளிகேட்டான இஷ்யூவா தான் இருக்குது. பீகாருடைய நிதியமைச்சர் சுசில் மோடி வந்து தலைமையேற்று ஒரு பல்வேறு குழப்பங்கள் இன்னும் சுமன் சொன்ன மாதிரி அவ்வளவு சுலபமா முடிக்கக்கூடிய விஷயம் இல்ல. இதுல ஒரு ஆரோக்கியமான விவாதம் தேவை. இதுல கடந்து போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. இது ஒட்டுமொத்த நாட்டுடைய ஸ்ட்ரக்சரை மாற்றி அமைக்கக்கூடிய விஷயம். எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். புதிய பொருளாதார கொள்கையை 90 அமல்படுத்துற மாதிரியான விஷயமா இது பார்க்கப்படுது. ஆனா நீங்க இன்னும் ஒரே ஒரு தனிநபருக்காக ஒட்டுமொத்த நாட்டுடைய வரி மாற்றத்தை வந்து நீங்க தடுத்து நிக்கிறீங்களோ ஒரு கேள்வி. அதாவது பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பிரச்சனை மாதிரி ஒரு ஜோடனை பண்ணி பாஜக கொண்டு வரக்கூடிய ஆரோக்கியமான விஷயங்களை வந்து தடுக்கணும் என்பதுதான் காங்கிரஸ் முழு முயற்சியா இருந்துகிட்டு இருக்கு. அதனுடைய விளைவு தான் ஜிஎஸ்டி போன்ற விஷயங்கள் தடைபடுது. நான் ஏற்கனவே சொன்ன போல ஜார்ஜ் பெர்னாண்டஸ் விட்டு கொடுத்ததுக்கு ஒரு தற்காலிக அளவுல விட்டு கொடுத்த மாதிரி இதுல வந்து விட்டு கொடுத்துட்டு நீங்க சொல்லலாம். அது வந்து அரசாங்கம் இல்ல அது வந்து ஒரு சென்சிட்டிவ் டெசிஷன். அது என்ன அதை வந்து இன்னைக்கு எங்கள் அரசாங்கம் மோடியோட நல்ல உறவு கிடையாது அவங்களுக்கு. இத்தனைக்கும் மோடியோட நல்ல புரிதலும் கிடையாது அவங்களுக்கு. அந்த மாதிரி ஏன் வசுந்தரா மேட்டர்லயும் சுஷ்மா மேட்டர்லயும் ஒரு என்கொயரி, சிபிஐ என்கொயரி கூட வேணாம். ஒரு ஏதாவது ஒரு அவசியம் எங்களுடைய கருத்து. இந்த சூழ்நிலையில ஜிஎஸ்டியை பொறுத்தவரையில வந்து 3 இது வந்து ஸ்டேட் சென்ட்ரல் மட்டும் நம்ம வந்து பிரிக்க முயற்சி பண்றோம். லோக்கல் பாடிக்கு கூட ஜிஎஸ்டியை ரெவி பண்ற உரிமை உண்டு என்றதுதான் உண்மையான விஷயம். அந்த சூழ்நிலையில ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு பண்ண போது என்ன மாதிரி டாக்ஸேஷன் எந்த ஸ்டேட்டுக்கு என்ன மாதிரி லாஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதை வந்து 5 வருஷத்துக்கு வரியை மாற்றுவது மட்டும்தான், வரியை வந்து உயர்த்துவதா குறைப்பதா என்பது மட்டும்தான் ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து முடிவு பண்ண போது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு லோக்கல் பாடிஸ்க்கு வந்து பெரிய விஷயமா இருக்கு. எந்த 2 கன்சர்ன் ஸ்டேட்ஸோ அதுக்கு அந்த 1% எக்ஸ்ட்ராவா லெவி பண்றது வந்து பண்ணிட்டு அது 2 ஆண்டுகளுக்கு அதை வைத்திருக்க போகிறார்கள். இதை வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன லாஸ் வர வாய்ப்பு இருக்கு, அது 5 ஆண்டுகளுக்கு காம்பன்சேட் பண்றதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு உரிமை இருக்கு. இதெல்லாம் இருக்கிற ஷரத்துக்கள். ஆக ஸ்டேட்டுக்கு லாஸ் வரும் அப்படின்ற அந்த கற்பனை என்பது தவறானது. தமிழக முதலமைச்சர் வந்து இன்னைக்கு பிரதமர் வந்திருந்த போது வரைக்கும் அவங்க வந்து டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு. சுமன் 9,000 கோடி இன்னொரு ஆங்கிள் சேர்த்து பார்ப்போம். நீத்தி ஆயோக்ல வந்து பொதுப்படியா 32% ஆஃப் தி நேஷனல் எக்ஸ்செக்கர் தான் வந்து ஸ்டேட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நீத்தி ஆயோக்ல வந்து இந்த ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் சிஎம் எல்லாரையும் சேர்த்த பிறகு 32 வந்து 42% வந்து ஏற்கனவே இன்க்ரீஸ் வேறு வாதம். அப்படி ஜம்ப் ஆனனால தமிழகத்துக்கு 4,000 கோடி ரூபாய் சதவீத அடிப்படையில் கையில லிக்விட் கேஷ் வந்து காலி. இதான் பர்மனன்ட் காம்பன்சேஷன் மெக்கானிசம் இல்லை. 5 ஆண்டு காலத்துக்கு காம்பன்சேஷன் ஒன்னு இருக்கு. பிளஸ் இந்த 1% வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட். அதாவது மேனுபேக்சரிங் சைட்ல 1% விதிக்கிறது வந்து ஜிஎஸ்டிக்கு நேர் ஆப்போசிட். அது 2 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. நிச்சயமாக இது வந்து பாராளுமன்றம் தொடர்ந்து முடக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களுடைய வரி பணம் நம்ம வந்து இது வந்து எவ்வளவோ முறை எழுதாச்சு. கடந்த முறை காங்கிரஸ் அரசு இதே நடந்தது, இப்ப பாஜக அரசு இதே நடந்துட்டு இருக்குது. காங்கிரஸ் பற்றி பாஜக கூட்டம் சொல்ல, பாஜக பற்றி காங்கிரஸ் கூட்டம் சொல்ல, மாறி மாறி அவர்கள் பரஸ்பரம் குற்றம் சாட்டுவதன் மூலமாக அரசியல்வாதிகள் அரசியல் செய்வதன் மூலமாக மக்களுடைய வரி பணம் மிகப்பெரிய அளவில் மோசமாக விரயமாகிறது. நிச்சயமாக அரசியல் தார்மீகம், ராஜரீகம் என்பது பேசும்போதே தார்மீகம் என்பது நிச்சயமாக 2 கட்சிகளுக்கும் இருக்க வேண்டும் என்று மாற்று கருத்தில்லை. இவர்களுடைய சண்டையினால் ஜிஎஸ்டி போன்ற ஒரு மிக முக்கியமான இது எந்த மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் என்று உண்மையிலேயே தெரியாத ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட விஷயம் என்று சொல்ல முடியும். ஆனால் தொலைநோக்கில் அது எப்படிப்பட்ட முடியும், எப்படிப்பட்ட விளைவு ஏற்படுத்தும் என்று தெரியாத, மாநிலங்களுக்கு என்ன பலன், தேசிய அளவில் என்ன பலன் தெரியாத ஒரு மிகப்பெரிய குழப்பமான ஒரு பில். இதை நீண்ட நெடிய விவாதங்கள் அமல்படுத்தி பலரும் அனுபவப்பட்டு பிறகு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கூட முடங்கி கிடப்பது ஒரு வருத்தமான விஷயம். இது அடுத்த 2 நாட்கள் இருக்கின்றன. ஜிஎஸ்டி பில் என்ன ஆகிறது, பாராளுமன்றம் அடுத்த 2 நாட்கள் நடக்கிறதா பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து வந்த கருத்து விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. ஆயுதழுத்த நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்க நண்பர்களே. ஆபாச வலைத்தளங்கள் குழப்பத்தில் இருக்கிறதா மத்திய அரசு என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதழுத்த நீட்சி விவாதிக்கிறோம். இந்த விவாதத்துக்கான காரணம் என்ன?
ஒரு இந்தூரை சேர்ந்த மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த கமலேஷ் வாஸ்வானி என்ற நபர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொது நல வழக்கு கொடுக்கிறார். இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக ஆபாச வலைத்தளங்கள் எல்லாம் தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார். அதுல கடந்த காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து 2013 இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடும், ஒட்டுமொத்தமாக தடை செய்ய முடியாது என்ற ஒரு நிலைப்பாடும், அதன் பிறகு குழந்தைகள் தொடர்பான ஆபாச வலைத்தளங்களை மட்டும் தடை செய்யலாம் என்ற நிலைப்பாடு வந்திருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தத்து அவர்களே இடையில இருந்து வாதம் நடந்து கொண்டிருக்கும் சொன்னார், நான் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவில் வரக்கூடிய எல்லா ஆபாச வலைத்தளங்களும் தடை செய்து விட்டால் ஒரு 18 வயது நிரம்பிய இளைஞன், நான் ஒரு அடல்ட், எனக்கு ஒரு 18 வயது நிரம்பி விட்டது, நான் என்னுடைய விருப்பப்படி ஒரு வலைதளம் பார்க்க விரும்புகிறேன், நீங்கள் எப்படி தடை செய்யலாம் என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். அப்படி தனி மனித உரிமையும் சமூக கட்டமைப்பும் சமூக ஒழுங்கும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இரண்டு மோதக்கூடிய விஷயமா இருக்கக்கூடியது இந்த ஆபாச வலைத்தளங்கள் பற்றிய சர்ச்சை. தற்போது மத்திய அரசு ஒரு முடிவெடுத்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 857 வலைதளங்களை ஏற்கனவே முதல் கட்டமாக தடை செய்திருந்தது. அப்படி தடை செய்ய முடியாது என்று சொன்ன மத்திய அரசு தற்போது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. குழந்தைகள் தொடர்பான ஆபாச வலைத்தளங்களை மட்டும் தடை செய்ய வேண்டும் என்று. அதற்காக ஒரு ஐஎஸ்பியிடம் தகவல் சொல்லி அவர்களுடைய அந்த நிறுவனங்கள் முழுக்க முழுக்க தடை செய்ய வேண்டும், முயற்சி பண்ண வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த அளவில் போகிறது என்பது பொறுத்து வந்து பார்க்க வேண்டிய விஷயம். இதை பற்றி தான் விவாதிக்க இருக்கிறோம். ஆபாச வலைத்தளங்கள்ல மத்திய அரசு ஒரு குழப்பத்தில் இருக்கிறார் என்பது பற்றி நிகழ்ச்சி. இந்த நம்முடைய தமுமுகவை சேர்ந்த திரு ஹாஜாக்கனி நம்முடைய இருக்கார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல பாஜகவை சேர்ந்த திரு கல்யாணராமன் நம்மோடு தொடர்கிறார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ஹாஜாக்கனிட்ட நான் கேட்க விரும்புகிறேன், இந்த ஆபாச வலைத்தளங்கள் தொடர்பான பிரச்சனையில மத்திய அரசு நிலைப்பாடு ஒரு குழப்பத்தை காட்டுகிறதா அல்லது நிதர்சனமான உண்மையை காட்டுகிறதா? அவர்கள் மிகுந்த குழப்பத்தில் இன்னொரு வகையில் ஒரு தெளிவில் இருக்கிறார்கள். குழப்பத்தால் உருவாகின்ற தெளிவில் இருக்கிறார்கள். குழப்பம் என்னவென்று சொன்னால், இது ஒரு சமூக தீமை. அவர்கள் இதற்கு முன்பு ஜூலை 31ஆம் தேதி மத்திய அரசு என்ன சொன்னது என்பதை பார்க்க வேண்டும். ஒரு நாட்டினுடைய பொது ஒழுங்கை, மரபுகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒரு அரசாங்கத்திற்கு இருக்கிறது. ஆகவே இத்தகைய ஆபாச இணையதளங்களை நாங்கள் தடை செய்ய போகிறோம் என்கின்ற அறிவிப்பு வருகின்றது. நேற்றைய தினம் 10ஆம் தேதி, ஆகஸ்ட் 10ஆம் தேதி என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், இது இட் இஸ் நாட் தி டோட்டாலிட்டேரியன் கண்ட்ரி, இது ஒரு சர்வாதிகார நாடு இல்லை என்று சொல்கிறார்கள். அப்பொழுது ஜூலை 10ஆம் தேதி இது சர்வாதிகார நாடாக இருந்ததா? இப்பொழுது ஜனநாயக நாடாக மாறிவிட்டதா? திரு வழக்குரைஞர் மீனாட்சி அரோரா இன்றைய தி இந்து நாளேட்டில் அவங்களுடைய கருத்து வந்திருக்கிறது. இந்த குழப்பம் மத்திய அரசிடம் இருக்கிறது. எதற்காக இந்த குழப்பத்தை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் இந்த விவாதத்தினுடைய தொடர்ச்சியில முற்பகுதியில் விவாதித்த பல்வேறு குழப்பங்கள், ஏராளமான அரசின் தோல்விகள், இவற்றையெல்லாம் மூடி மறைப்பதற்கு எது வெற்றி விவாதமோ, எது உடனே முடிவெடுக்க முடியாதோ, எதை பேசினாலும் இவர்களை பாதிக்காதோ, இவற்றை மக்கள் மத்தியிலே பேச வைத்து, ஒன்றை பேச வைத்து இன்னொன்றை பேச விடாமல் தடுப்பதுடைய சூழ்ச்சி இதில் இருப்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது. தவிர நிச்சயமாக இருக்கிறது ஒரு அக்கறை இருந்தால், நான் உண்மையிலேயே இந்த பாஜக இதே போன்ற குழப்பம் கடந்த காங்கிரஸ் ஐக்கிய முற்போக்கு அரசு இருந்த போதும் இருந்தது. அவங்களும் இது உங்களுக்கு தெரியும், ஒட்டுமொத்தமாக வலைதளங்களை பூரா தடை செய்ய கிட்டத்தட்ட 4000க்கு மேற்பட்ட வலைதளங்கள், ஆபாச வலைதளங்கள் மட்டுமே இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒட்டுமொத்தம் அகில உலக அளவில் பார்க்கும்போது 4 கோடிக்கு மேல சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம ஊர்ல வரக்கூடிய வலைதளம் தடை செய்யும் போது பிராக்டிகலா நடைமுறை சாத்தியம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நிச்சயமா அந்த ஐஎஸ்பி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு இவங்க முதல்ல கொடுக்கறாங்க. அது நடைமுறை சாத்தியம் இல்லை. ஏனென்றால் ஏராளமான இணையதளங்கள் இந்திய எல்லைக்குள்ளே இல்லை, நம்ம சட்டத்துக்குள்ள அவங்க வரமாட்டாங்க. இந்த விவாதங்கள் எல்லாம் தெரியாமல் தானா அரசு ஜூலை 30ஆம் தேதி இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டது? குழந்தைக்கு தெரியுமே. நாங்களே ஒரு பெரிய போராட்டம் 857 வலைதள பட்டியல் கொடுத்த போது இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். மாறாக இன்னொன்றை பேச விடாமல் தடுப்பதற்காக, இது திசை திருப்புவதற்காக சொன்னா. நான் ஒண்ணு கேட்கிறேன், மத்தியிலும் மாநிலத்திலும் அவர்கள் ஆளுகின்ற மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் பாஜக இருக்கிறது, மத்தியிலும் அவர்கள் வலிமையோடு இருக்கிறார்கள். அந்த மும்பை நகரம் தான் இந்தியாவிலேயே சிவப்பு விளக்கு பகுதி என்பதற்கு பெயர் பெற்ற நகரம். இந்த ஆபாச இணையதளத்தை தடை செய்கிறேன், ஏனென்றால் அது ஒரு நாட்டினுடைய பண்பாட்டை, மரபுகளை, பொது ஒழுங்கை காக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது என்று சொல்கின்ற அரசு, மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்கக்கூடிய இன்றைய சூழலிலே அந்த சிவப்பு விளக்கு பகுதிகளை தடை செய்வதற்காக ஒரு துரும்பை கிள்ளி போட்டிருப்பார்களா இவருடைய வரலாற்றிலே? இதுல காங்கிரஸ் செய்யவில்லைன்னு என்கிட்ட பேச முடியாது. ஏன்னா காங்கிரஸ்காரர்கிட்ட போய் பேசணும். நாங்க யார் செய்தாலும் இவர்கள், அப்போது நீங்கள் எதற்கு காங்கிரஸ் இருந்துட்டு போகலாமே? நீங்க எதிர்பார்ப்பது ஒட்டுமொத்த தடையா? நிச்சயமாக. நான் ஒரு கேள்வி உச்சநீதிமன்ற தத்து அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. 4 சுவருக்குள் ஒருவர் எதை பார்ப்பது என்று ஒரு நீதிமன்றம் எப்படி தீர்மானிப்பது?
மத்திய அரசு அட்டர்னி ஜெனரல் அங்கே பேசும்போது சொல்கிறார், இது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட இடங்களும் பிரைவேட் பிளேஸ்ல போய் ஒரு அரசாங்கத்தால தலையிட முடியாதுன்னு சொன்னார். நான் ஒரே ஒன்று கேட்கிறேன், ஒன்று கூடாதுன்னு சொல்றோம், எது கிடைக்க அப்போது குற்றத்தை எது வளர்க்கிறது அல்லது தவறுகளை எது வளர்க்கிறது என்றால் தடையில்லாத விநியோகம். அப்போது டாஸ்மாக் எதிர்த்து போராடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது இது கிடைக்கிறது கஷ்டமா போயிடுச்சுன்னா குறையும், குறையும். இப்போது இது குழாய் தண்ணீர் போல எங்க பார்த்தாலும் வசதியா கிடைக்குது. இணையதளத்தில் இருக்கின்ற ஆபாசம் என்பதும் வட்டு வடிவத்திலோ அல்லது வேறு ஏதாவது பென்ட்ரைவ் வடிவத்திலோ இருக்கின்ற ஆபாசம் என்பதும் ஒன்றல்ல. இதை விட அது ரொம்ப வெள்ளம் போல பாய்கின்றது ஒரு தலைமுறை மேல. இது தவறு என்பதை மருத்துவ உளவியல் சிதைவு ஏற்படுகிறது. நீங்க ஒட்டுமொத்தமா தடை எதிர்பார்க்கிறோம். ஏன் எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால், உலகத்திலேயே அதிகமான இளைஞர்களை கொண்ட நாடு இந்திய நாடு. இளைஞர்களை மட்டுமே 80 வயது கிழவன பெரிய அளவுல சீரழிச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவனுடைய ஆக்கத்திறன்களை சரியான திசையில் செல்ல விடாமல் தடுப்பது நீங்க எதிர்பார்ப்பது ஒட்டுமொத்த தடை. ISP அசோசியேஷன் பிரசிடென்ட் ராஜேஷ் சாரியா சொல்றாரு, ஆபாசம் அப்படிங்கிறதுக்கே ஒரு வரையறை கிடையாதுங்க. தூத்துக்குடியில சுடிதார டைட்டா போட்டு போனாலே ஆபாசம் சொல்லிடுவான். சென்னையில பப்ல ஆணும் பெண்ணும் உட்கார்ந்து ஒட்டி உரசி முழங்காலுக்கு மேல டிரெஸ் போட்டு இடிச்சுக்கிட்டு உரசிட்டு ஆடிட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தா கூட அது ஆபாசம் இல்ல. இது எங்களுடைய பிரைவேட் லைஃப் ஸ்டைல், எங்களுடைய பிரைவசி சொல்லலாம். சோ தூத்துக்குடிக்கும் சென்னைக்குமே ஒரு ஆபாசங்கிற வார்த்தைக்கான வரையறை வேறையா இருக்கு. அப்ப நீங்க எதை வச்சு வரையறை பண்ணுவீங்க, தடுப்பீங்கன்னு கேக்குறேன். ஆபாசத்தின் குறைந்தபட்ச வரையறை இருக்கலாம். ஆனால் ஆபாசம் ஒண்ணு இருக்குதா இல்லையா? நிச்சயமா இடத்துக்கு இடம், வயதுக்கு வயது மாறுபட்டது. வரையறை இருக்குது, மாறுபடலாமே தவிர ஒன்று இருக்கிறது அல்லவா? அது நிச்சயமா ஒரு கட்டத்தில் ஆபாசம் என்ற ஒன்று இருக்கிறது அல்லவா? இருக்கிறதுனால தானே அப்பொழுது இவர்கள் சொல்லக்கூடிய இணையதளங்கள் அது இளைஞர்களின் அந்த பெர்வர்டட் மைண்ட் சொல்லக்கூடிய சிதைவுற்ற அல்லது பிறழ்வு மனப்பான்மை வளர்க்கிறது. நம்ம இப்போது நான் என் மார்க்கப்படிதான் எல்லாரும் நடந்தாகணும்னு வற்புறுத்த முடியாது. ஜனநாயக நாடு. இப்போது இங்க இந்த இஸ்லாம் மார்க்கம் தான் அல்லது ஒரு குறிப்பிட்ட மதசார்புள்ள நாடு என்று சொன்னால் மத சட்டம் அப்படி இருக்குது, அதனால இந்த நாடு அப்படின்னு சொல்லலாம். இது மதசார்பற்ற நாடு. ஆகவே நான் என் எல்லையை கூட அடுத்தவர்கள் மீது அளவுக்கு மேல திணிக்க முடியாத ஒரு சூழல். இது ஒரு சமய சார்பற்ற நாடு. அதே நேரத்தில் பொது ஒழுங்கு என்று வரும்பொழுது பொது ஒழுங்கு என்னுடைய கேள்வி என்ன, உங்களுக்கு தெரியாது. ஒரு பெண் குழாயில தண்ணி அடிக்கக்கூடிய காட்சி, ஒரு பெண் வயலில் நாற்று நடக்கூடிய காட்சி, இதை கூட ஆபாச கண்ணோட்டத்தோடு பார்க்க முடியும். அப்ப அப்படிப்பட்ட காட்சிகளோட வரக்கூடாதுன்னு சொல்ல போறீங்களா? திரைப்படங்கள் நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் சென்சார் போர்டால் அங்கீகரிக்கப்பட்டு வெளியே வருகிறது. ஏன் அந்த காட்சி அமைப்புக்கு தேவைன்னு சொல்றாங்க. ஆபாசங்கிற வரையறையே பண்ணாம ஒட்டுமொத்தமா தடை பண்ணா இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு மாபெரும் வரப்பிரசாதத்தை கேள்விக்குள்ளாக்கூடிய விஷயமா? சரி, நான் உங்க வார்த்தை ஒன்ன கடன் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு தெரியாது இல்ல, பேசிக்கிறேன். உங்களுக்கு தெரியாது இல்ல, நிர்வாணமாக வருவது ஒரு ஆபாசம் தான். ஆனா மணிப்பூர் பெண்கள் நிர்வாணமாக வந்த போது அதை ஆபாசமா பார்க்கல. அது அந்த மக்கள் சீண்டப்பட்ட விதத்தை பார்த்தோம், எழுச்சியை பார்த்தோம். அப்பொழுது எதை பார்க்கிறோம்? ஒரு கட்டட தொழிலாளி பெண்மணி வேலை செய்கிறாள், அவருடைய சட்டை கிழிந்திருக்கின்றது. அந்த கிழிசலின் வழியே தேகத்தை பார்க்கிறாயா தேசத்தை பார்க்கிறாயான்னு கேட்கிறோம். அப்பொழுது இந்த நல்ல மனநிலை, ஒரு உயர்வான உன்னதமான மனநிலை எதன் மூலம் உருவாகும் என்று சொன்னால் வக்கிரங்கள் தவிர்த்த பார்வை மூலம். அது வளர்க்கிறது என்பது அவர் கேட்டதுல ஒரு ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. முதல்ல பார்த்தோம்னா ஜூலை 31 ஒரு தகவலும் ஆகஸ்ட் 10 ஒரு தகவலும் மாறி மாறி சொல்லும் போது மத்திய அரசுகிட்டயே ஒரு தெளிவான பார்வை பாலிசி இல்லை என்று தெரிகிறது. இப்போ அவர் ரொம்ப சாணக்கியன் மாதிரி ஒரு ஜோடனையோட முதல்ல ஆரம்பிச்சாரு. இருங்க, நீங்க பேசும்போது நான் சும்மா இருந்த அஜாக்கனி இல்ல, நீங்க பேசும்போது நான் சும்மா இருந்தேன். தயவு செஞ்சு அனுமதி. அதாவது மத்திய அரசுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு, அதனால இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை பெரிதாக குற்றம் சொல்ல முடியாத அதையெல்லாம் வைத்து திசை திருப்புகிறார்கள்.
முதல்ல வந்து இந்த தமுமுக என்ற அந்த மாய கண்ணாடி எடுத்துட்டு வந்து சமுதாயத்தை பார்க்க கத்துக்கோங்க. என்ன இல்ல அவர் அடிப்படை விஷயத்தை சொல்லுங்க. நான் சும்மா இருந்தேன், தயவு செஞ்சு சும்மா இருங்க. இல்ல ஒரு நிமிஷம். ஐஎஸ்பி வந்து தடை பண்ண முடியாதுன்ற பேசிக் ரொம்ப பெரிய தமிழ் ஆசிரியர், நல்லா அதை பாராட்டுறேன். நான் நிறைய தமிழ்லாம் ரொம்ப எதுகை மோனையோடு பேசுவாரு. ஆனா அடிப்படை டெக்னாலஜியும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும். எனி ஐஎஸ்பியை வந்து இந்த நாடு முடிவு செய்தால் அது இந்த நாட்டுக்குள்ளேயே வராம தடுக்க முடியும்ன்றது அடிப்படை அறிவு. அப்படியானால் ஒட்டுமொத்தமாக கடந்த 31ஆம் தேதி 857 வலைதளங்கள் தடை செஞ்சீங்க, அதையே இப்ப திரும்ப பெற்றீங்க? இல்ல அதான் அதுக்கெல்லாம் நான் வரேன். நான் இப்ப வந்து வலைதளங்கள்ல ஆபாசம்ன்றதுக்கு பல்வேறு பார்வை இருக்கு. இந்த நாடுதான் வந்து தர்ம அர்த்த காம மோக்ஷான்னு பிரிச்சு தர்மத்திற்கும் மோட்சத்துக்கும் நடுவுல வந்து காமத்தையும் அர்த்தம் என்ற எக்கானமியை கொண்டு வந்த நாடு. அந்த அளவுக்கு தெளிவான ஒரு நாடு. அந்த இடத்துல காமம்ங்கிறது ஆசையை குறிக்கும் நான் நினைக்கிறேன். காமம் ஆசை என்பது தன்னை இழந்த நிலை. அதை வந்து நீங்க பிசிக்கல் ஃபார்ம்லயும் பார்க்கலாம், மென்டல் ஃபார்ம்லயும். நம்ம வந்து புழக்கத்தில் இருக்கக்கூடிய காமமும் நீங்கள் சொல்லக்கூடிய காமம் ஒன்றல்ல நான் நினைக்கிறேன். நான் தெளிவா சொல்றேன். என்ன, அது தன்னை இழந்த நிலை காமம். அது வந்து மனசளவில் இருக்கலாம், உடல் அளவில் இருக்கலாம். சோ இந்த புரிதலோட இந்த விஷயத்தை பார்க்க முயற்சி பண்ணுவோம். இதுல 857 இணையதளங்களை முடக்கணும்னு முயற்சி செய்யறது உண்மைதான். அதுல என்ன பேசிக் ப்ராப்ளம்? இப்போ இன்னைக்கு வந்து சைல்டு போன் சொல்லப்படுற குழந்தைகள் ஆபாசம் என்ற இதை வந்து நாளைக்கு வந்து எடுத்துட்டு அதுல அடல்ட் கொண்டு வரலாம். இல்ல அடல்ட் இருக்கிற இதுல வந்து நாளைக்கு எடுத்துட்டு சைல்டு இதை கொண்டு வரலாம். இதுல வந்து என்ன மாதிரி ஒரு பார்வை பார்ப்பது அப்படின்றதுல வந்து அரசாங்கம் ஒரு சிந்திச்சு முடிவு பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம். இது சிந்திச்சு முடிவு பண்ணிருக்கா, குழப்பத்தை முடிவு பண்ணிருக்காங்க. 857 வலைதளங்களை முடக்க பட்டியல் கொடுத்தது ஏன்? அப்படி முடக்க முடியாது என்று மறுதளித்து வேறொரு முடிவு எடுத்தது ஏன்? அப்ப அது வந்து 850 இன்னைக்கு ஸ்டிக்கா நீங்க சொல்றீங்களே இது வந்து தடை பண்ண 850 தடை பண்ணிருக்க வேண்டியதானே? இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சியா போயிருக்க வேண்டியதானே? இல்லைங்க, இது பேசிக்கலா வந்து தடை செய்ய வேண்டுமா வேண்டாமா 850 லிஸ்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன இதுல வந்து இன்றைய சமுதாய பார்வை இந்த ஆபாசத்தை வந்து தூத்துக்குடியிலையும் சென்னையில எப்படி மாத்தி பார்க்க முடியும், சென்னையிலையும் கோவாவிலையும் எப்படி மாத்தி பார்க்க முடியும், கோவாவிலையும் பிரான்ஸ்ல எப்படி மாத்தி பார்க்க முடியும், பல்வேறு பார்வைகள். அது என்னுடைய பார்வை சார். மத்திய அரசுக்கு அப்படி வந்து சௌரியத்துக்கு ஒரு பார்வை முடியாது சார். மத்திய அரசுக்கு வந்து ஒட்டு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, அஸ்ஸாம்ல இருந்து குஜராத் வரை எல்லாம் ஒரு பார்வை தான் இருந்தாகணும். மத்திய அரசுக்கு வந்து இப்படி ஒரு ஊருக்கு ஒரு பார்வை இருக்க முடியாது. அது பேர் மத்திய அரசு கிடையாது. நான் வந்து ஒரு தனி மனிதன், எனக்கு 1000 பார்வை இருக்கும். மத்திய அரசுக்கு இருக்க முடியாது. இன்னைக்கு மத்திய அரசு சொல்லுது ஒவ்வொரு வீடா போய் என்னுடைய பிரசன்ஸ் வைக்க முடியாது, நான் போய் இருக்க முடியாதுன்னு சொல்லுது. சைல்டு போன பிளாக் பண்றீங்களே, அப்ப எப்படி உங்களுடைய பிரசன்ஸ் அங்க இருக்கும்? அது பிளாக் ஆயிருக்குங்கிற எதை வச்சு உத்தரவாதம் சொல்ல முடியும்? அப்ப 4 சோர்களை நடக்குது மத்திய அரசுக்கு எப்படி தெரியும்? இப்ப வந்து பாருங்க, தந்தி டிவிக்குன்னு ஒரு வலைதளம் இருக்கு. என்ன நாளைக்கு அதை ஹேக் பண்ணி கூட ஒருத்தர் போட முடியும். அப்போ உங்களது கம்ப்ளீட்டா பிளாக் அவுட் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து சைல்டு போனோ இல்ல போனோகிராஃபியோ ஈஸியா கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு டெக்னாலஜியோட வளம் இருக்கு. ஹேக்கிங் டெக்னாலஜி அந்த மாதிரி தான் இருக்கு. நான் கேட்ட கேள்வி வேற, நீங்க சொல்ற பதில் வேற பாஸ். நான் என்ன கேக்குறேன், ஒட்டுமொத்தமா எல்லா வலைதளையும் தடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? 4 சுவருக்குள் நடப்பதை ஒவ்வொரு வீடு வீடாக போய் மத்திய அரசு தடுக்கவோ பார்க்கவோ முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப சைல்டு போன மட்டும் பிரேக் பிளாக் பண்ணி சொல்றீங்கல்ல, இப்ப சைல்டு போன் பிளாக் ஆயிடுச்சுங்கிறத எப்படி உத்தரவாதப்படுத்துவீங்கன்னு கேக்குறேன். அப்ப 4 சோர்களை போய் எட்டி பார்க்க முடியுமா உங்களால? இப்ப பாருங்க, இது முழுக்க டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட இஷ்யூ. அதை புரிஞ்சுக்காங்க. இன்னைக்கு kalyanraman.com அப்படின்னு ஒண்ணு வச்சிருந்து அதுல வந்து நான் சமுதாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எழுதிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து அதை நான் முடிவு செய்து கூட ப்ரோக்ராம் மாத்த முடியும். இல்ல வந்து எனக்கு தெரியாம வந்து யார் அட்மினிஸ்ட்ரேட்டரோ அவன் மாத்த முடியும். அதே மீறி வந்து எங்க 2 பேருக்கும் தெரியாம யாரோ ஒருத்தர் ஹேக் பண்ணி மாத்த முடியும். ஆக ஒவ்வொரு வேற விஷயம் பத்தி பேசிட்டு ஒவ்வொரு விஷயம் நான் சட்டப்பூர்வ தடை, சட்டப்பூர்வ கண்காணிப்பு பற்றி மட்டுமே பேசிக்கிறேன். நீங்க திருடர்களையும் மொழமாரி பத்தி பேசுறீங்க. அவன் எப்படின்னா அவனை விட்டுருங்க. அரசு சட்டம் ஒரு பாலிசி வச்சிருக்கணும் சார். ஒரு வாரத்தை ஒரு பாலிசி, ஒரு ஆட்சி மாறினா பாலிசி மாறினா நான் புரிஞ்சுப்பேன். ஒரு வாரத்துக்கு ஒரு பாலிசி மாறினா என்னால புரிஞ்சுக்கல. அவ்வளவுதான் பாலிசி சம்பந்தப்பட்ட விஷயம். இதை வந்து டெக்னிக்கலா எப்படி தடை பண்றது, அதுல வந்து என்ன இஷ்யூஸ் இருக்குன்றதா இன்னைக்கு நம்ம இந்தியாவில் அதிகமாக டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடிய நரேந்திர மோடி அரசுக்கு டெக்னாலஜி எப்படி பயன்படுத்த தெரியலையா? போற இடம் பூரா பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இது எல்இடி டிஸ்பிளேல வச்சு போயிட்டு ஒரு இடத்துல வந்து அவருடைய மானிட்டரை வந்து ப்ராம்ப்டரை வந்து ஹையஸ்ட் ரேஞ்சில் வச்சிருக்காரு. அவ்வளவு பெருசா வச்சிருக்கிறவருக்கு வந்து எப்படி பிளாக் பண்றது, என்ன பிளாக் பண்றது தெரியலையா? இல்ல இது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. ஏதோ 2 நிமிஷத்துல இருந்து பேசி முடிக்கக்கூடிய விஷயம் இல்ல. இது வந்து ஒரு சீரியஸ் மேட்டர், ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட். இதை வந்து எப்படி தடை செய்வது, எதையெல்லாம் சமுதாய பார்வை
பார்வை இந்த விஷயத்தில் எப்படி இருக்கிறது என்றது வந்து ஒரு முழுமையான புரிதல் தேவைப்படுது. அதுக்கான ஒரு தனி மனிதன் அவர் சொன்ன மாதிரி ராஜா கணி சொன்ன மாதிரி தனி மனிதன் தண்ணி அடிக்கணுமா, தனி மனிதன் வந்து சிவப்புலக்கு இருக்கணுமா, தனி மனிதன் ஆபாச புத்தகம் எனக்கு கடையிலே கிடைக்கணுமா, அவன் இருக்கணும். ஆனா அரசு தானே ஒழுங்கமைக்கக்கூடியது. ஒரு நாடு, ஒரு சமூகம், ஒரு ஊர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அரசு தான் ஒழுங்கமைக்கணும். உங்களுக்கு இதுல தெளிவில்லையா பாஸ்? இது வந்து குழந்தைகளுக்கான குழந்தைகளை பயன்படுத்தக்கூடிய வலைதளம் தடை செய்யணுமா, ஒட்டுமொத்த வலை தடை செய்ய முடியுமா, தடை செய்ய முடியுமா, முடியாதா? இதுலயே தெளிவில்லையே. இல்ல நான் சொல்ற மாதிரி இது வந்து பேசிக்கலி டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட இஷ்யூ. முதல் விஷயம். ரெண்டாவது அம்சம் இதுல சமுதாய பார்வைன்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு சமுதாயத்துல மாறி வரும் காலகட்டத்தில் எத்தகைய விஷயங்கள் ஏற்புடைய விஷயங்கள் இது வந்து சென்சார் போர்டு எடுத்து சிம்பிள் எக்ஸாம்பிள் சமுதாயம் மாறி வருது. நான் புரிந்து கொள்கிறேன். நான் மத்திய அரசு என்ன நிலைப்பாடு தான் கேட்கிறேன். சமூகம் மாறிச்சாங்க நானும் ஆமா தான் சொல்றேன். நான் மறுக்கல. மத்திய அரசு என்ன நிலைப்பாடு? மாறிய சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லங்க போன் பிளாக் எல்லாம் தடை பண்ண முடியாதுங்க சொல்லுங்க. இல்ல ஒட்டுமொத்த தடை பண்ணுவாங்க சொல்லுங்க. என்ன இங்க ஒரு கால், அங்க ஒரு கால், இங்க ஒரு கால், 3 கால் வைக்கிறீங்க. ஒரு லிஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் வருது. இந்த லிஸ்ட் வந்து தடை செய்யணும் வருது. அதை வந்து சப்மிட் செய்யப்படுது. அந்த சூழ்நிலையில வந்து அதுக்கு ஒரு அப்செக்ஷன் ரைஸ் ஆகும் போது இதை மாற்றி அமைக்கலாமோ என்று அரசாங்கம் சிந்திப்பதில் வந்து என்ன தவறு இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இதை மாற்றி அமைக்கிறது அரசாங்கம் யோசிக்குது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முழுமையா எடுத்துடணும் அப்படின்றது. குழந்தைகள் தொடர்பான வலைதளங்களை தடை செய்து விட்டால் அது தடை செய்யப்பட்டு தான் இருக்கிறதுங்கிறத எப்படி உத்தரவாதப்படுத்துவீங்க? அதே நான் சோர்ல நான் உட்கார்ந்து பார்த்தா நீங்க சொல்லுங்க டெக்னிக்கலா இது வந்து எங்களுக்கு சாத்தியம் சொல்ல போறீங்களா? அப்ப தடைங்களுக்கான என்ன அர்த்தம்? தடைன்னா 100 உத்தரவாதப்படுத்தினா தடை. உங்களால டெக்னிக்கலா உத்தரவாதப்படுத்த முடியாது. உலகத்துல யாராலும் டெக்னிக்கலா வந்து உத்தரவாதம். ஏன்னா நாளைக்கு நான் வந்து பாண்டே.com ஒன்னு ஆரம்பிப்பேன், பாண்டே1.com ஒன்னு ஆரம்பிப்பேன், பாண்டே2.com ஒன்னு ஆரம்பிப்பேன். அதுல வந்து போர்னோகிராஃபி போட முடியும். ஆக இது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லங்க. தனி மனிதர்களுடைய சக்திக்கும் ஸ்பெக்ட்ரம் உள்பட, சேட்டலைட் உள்பட, ஒவ்வொரு அலோகேஷன் உள்பட, ஒவ்வொரு மொபைலுடைய ஒவ்வொரு ஐஎம்ஐ அட்ரஸ் உள்பட, ஒவ்வொரு கம்ப்யூட்டர் ஐஎம்ஐ அட்ரஸ் உள்பட அத்தனையுமே விரல் நுனியில மைக்ரோ சிப்ல உட்கார்ந்துருக்கும் மத்திய அரசு. அது இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்க? பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தாவூத் இப்ராஹிமுடைய போனை, டைகர் மேமனுடைய போனை விட்டு கேட்ட சொல்லி சொல்லிட்டு இருக்கு. அவ்வளவு தூரம் ஹைலைட் கூட வீட்டுல இருக்கக்கூடிய லேண்ட்லைன் போனை வந்து டேப் பண்ண முடியுது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து டெக்னாலஜி எங்களால அதெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொன்னா ஆராயப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில வந்து இதை எப்படி மாற்றி அமைக்கிறது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு இரண்டாவது கருத்து ஏற்படுறது தவறு பாருங்க. ஜூலை மாதம் 30ஆம் தேதி அரசு சொல்லுது இதெல்லாம் தடை செய்யப்படணும். ஏன்னு கேட்டா 31 நீங்க இருங்க. ஒரு அரசாங்கம் சொல்லுது பொது ஒழுங்கையும் மரபுகளையும் காப்பாற்ற வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமைன்னு ஒத்துக்குது. அப்பொழுது இந்த தடை என்பது பொது ஒழுங்கையும் இது மக்களுடைய சிந்தனையும் பாதுகாக்கிற கடமைன்னு ஒத்துக்கிட்டு பிறகு இந்த ஆகஸ்ட் 10 சொல்லுது நாட் ஃபார் மாரல் போலீசிங். இது சிந்தனை காவலர்கள் வேலையெல்லாம் நாங்க செய்ய முடியாது. இது வந்து ஒரு சர்வாதிகார நாடு இல்லைன்னு யாரு சொல்றா? நேரடியாக போய் சொல்றாங்க. இல்லைங்க, இது என்ன பேச்சு? கல்யாணராமன் வந்து பிரச்சனை தடை செய்யப்பட்டிருக்கு. அந்த எந்த பெருமைகளையும் பேசுறேன் நான். இந்த அரபு நாடுகளுடைய கேள்வி என்னன்னா 18 வயது நிரம்பிய ஒரு மனிதன் என்னுடைய தனி மனித சுதந்திரம் சார். நான் போய் இதை பார்த்துட்டு யார் மேலேயும் பாயல. நான் வந்து ஒரு நிகழ்ச்சி பாக்குறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பாக்குறேன்னு சொன்னா எப்படி தடை பண்றேங்கிறது சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதிக்கே ஏற்பட்ட குழப்பம். இல்ல உண்மைதான், தத்துவத்தை கேட்டிருக்கிறாரு. நம்ம சொல்றோம் சுதந்திரம் என்பது ஒரு நதி, ஆனால் அது கட்டுப்பாடு என்ற கரைகளுக்குள் ஓட வேண்டும் என்பது ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்ன புகழ்பெற்ற மேற்கோள். நம்ம சுதந்திரம் வேண்டாம்னு சொல்லல. அதே நேரத்தில் கடவுளே நீ என்னை வணங்காமல் இருந்தால் அதற்கு வந்து யார் மேலையும் நிர்பந்தப்படுத்த முடியாது. ஒருவர் வந்து வணங்கலாம், வணங்காம இருக்கலாம், ரெண்டும் அவருக்கு தரப்படுகின்ற உரிமை.
அப்பொழுது வந்து மார்க்கத்தை நிர்பந்தப்படுத்த முடியாதுங்கும் போது ஒழுங்க வந்து ஒரு தனி மனிதன் மேல 4 சோறுக்குள்ளதுல நிர்பந்தப்படுத்த முடியாது. அதே நேரத்தில் நீங்க கேட்ட மாதிரி அரசாங்கத்துக்குன்னு ஒரு பார்வை இருக்கணும். அரசாங்கத்துக்கு என்று ஒரு பார்வை இருக்கின்றது. அந்த பார்வை என்னன்னு அரசாங்கம் சொல்லிடுச்சுன்னா இந்த நாங்க விழுமியத்தை நாங்க காப்பாற்றுகிறோம். அவங்க சொல்லும்போது மகிழ்ச்சியா இருந்தது. ஆகவே இங்கே குழப்பத்தில் இருக்கின்ற அரசாங்கம் எதையாவது சொல்லி வாசலில் ஒரு வேடிக்கை, கொள்ளையில் ஒரு கொலை என்பது பாஜக கொள்கை. வாசலில் வேடிக்கை, கொள்ளையில் கொலை. அடுத்த விஷயங்கள் முடிவு செய்யப்படும். அரசாங்கம் ஒரு துவக்கத்தை ஆரம்பித்திருக்கிறது. குழந்தைகள் தொடர்புடைய ஆபாச வலைத்தளங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு துவக்கம் தான். போக போக தொழில்நுட்ப ரீதியாக இது எவ்வளவு சாத்தியப்படுகிறது பார்க்க வேண்டும் என்று மத்திய அரசுடைய பார்வையாளர்கள். நிச்சயமாக மத்திய அரசு ஒரு பாலிசி டிசிஷனை தெளிவாக எடுக்க வேண்டிய நேரம் இது என்பது குழப்பமில்லை. ஏனென்றால் தனி மனித சுதந்திரத்துக்கும் சமுதாய ஒழுங்குக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய போர். காலமாக இந்த போர் எப்போதுமே மிக வலுவானதாகவும் மிக ஆழமானதாகவும் அவ்வளவு சுலபமாக சரி செய்ய முடியாது இருந்து கொண்டே இருக்கிறது. தனி மனித சுதந்திரம் அவ்வளவு ஆழமானது, அவ்வளவு உறுதியானது. அதே போல சமூக ஒழுங்கு, சமூக கட்டு என்பதும் அவ்வளவு ஆழமானது. இந்த இரண்டுக்கும் இடையிலான போர்ல மத்திய அரசு என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்து விருந்தினர்கள் 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.